அப்போது ஜெபத்தை குறித்து ஒரு சில வாரங்களாக நம்ம பேசிக்கொண்டு வருகிறோம். ஜெபம் அது வல்லமை உள்ளது. ஜெபம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. மாத்திரமல்ல, என்னுடைய சூழ்நிலைகளை ஜெபம் மாற்றக்கூடியது. அப்போ ஜெபம் விசுவாசமாக இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ, என்னுடைய விசுவாசமே ஜெபமாக இருப்பது ரொம்ப முக்கியம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். அது நம்முடைய ஜெபத்தின் அடிப்படையில் இல்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வது நம்ம தேவனை ஆராதிக்கிற அந்த அடிப்படையில் இல்லை, தேவனை தேடி வருகிற அந்த அடிப்படையில் இல்லை, தேவனுக்கு காணிக்கை கொடுக்கிற அந்த அடிப்படையில் இல்லை. தேவன் அதிசயமும் அற்புதமும் செய்வதற்கு உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ஒரு குவாலிட்டி, அது என்னதுங்க? விசுவாசம். அதனால தான் நீங்கள் வேதத்தில் எந்த அற்புதமாக இருந்தாலும் ஒன்று முன்னாடி அல்லது பின்னாடி ஆண்டவர் சொல்கிற வார்த்தை விசுவாசம். அப்போ தேவன் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து அந்த விசுவாசத்தின்படியே நமக்கு அவர் செய்து தமது நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நான் தேவனுடைய சமூகத்துக்கு ஜெபிக்க போகிறேன். எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன வேண்டும் என்பதை ஒரு மனுஷன் ஆராய்ந்து அறிந்து அதை டார்கெட் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி அவன் ஜெபிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக அவனுக்கு கிடைக்கிறது. அப்போ இலக்கை தெரிந்தெடுக்காமல் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையில் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாத எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. நான் போன வாரம் சொல்லியிருந்தேன், ஒரு சின்ன பங்கடை ஒருத்தவன் ஒரு 500 ரூபா முதல் போட்டு அவன் அந்த காரியத்தை செஞ்சால் கூட அவன் தன்னுடைய அன்றாட அந்த வேலையை முடிச்சுட்டு அவன் கணக்கு பார்க்கும்போது 500 ரூபாய்க்கு மேலே நான் விற்றுருக்கணும் என்கின்ற ஒரு டார்கெட் அவன் ஃபிக்ஸ் பண்ணுறான், ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுறான். இல்லை, அதை நம்ம பார்த்தோம். ஒரு ஓட்டப்பந்தயம் ஒருத்தன் ஓடுறான், அவன் ஓடும்போது அவனுக்கு ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. நீ பண்ணி நீ ஓடுப்பா, நீ ஃபஸ்ட்டு வந்து நான் உனக்கு பரிசு கொடுப்பேன்னு சொன்னால், இலக்கு இல்லாமல் நீங்கள் ஓடும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அந்த பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ உங்களுக்கு ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கும் ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இலக்கு என்னன்னு சொன்னால் நித்திய ஜீவன். அந்த எல்லாருமா உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் நித்திய ஜீவனை நோக்கி தான் அவர்களுடைய இலக்கை முன்வைத்து அவங்க ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த ஓடிக்கொண்டு இருக்கிற வாழ்க்கையில் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த தேவைகளை தேவன் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபத்திலையும் ஒரு இலக்கை வைத்து ஒரு டார்கெட் வைத்து அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தான் அந்த டார்கெட் பண்ணப்பட்ட காரியம் என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது நம்மளுடைய மனம் என்ன பண்ணுங்க? சந்தோஷம் படும். அப்போ நம்மளுடைய மனதில் அந்த சந்தோஷப்படக்கூடிய காரியம் அல்லது நம்முடைய மனதில் அது நினைக்கும் போது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அது எதன் அடிப்படையில் செயல்படுதுன்னு சொன்னால் உங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது. அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜெபம் விசுவாசமாக இருக்கணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நீங்கள் விசுவாசம் இல்லாமல் நீங்கள் போய் ஜெபிச்சிங்கன்னு சொன்னால் அல்லது உங்களுடைய ஜெபத்தில் விசுவாசம் இல்லைன்னு சொன்னால் தேவன் உங்களுக்கு அவர் நினச்சா கூட உதவி செய்ய முடியாது. ஆனால் இப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இப்போ ஜெபம் விசுவாசமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதை விட என்னுடைய விசுவாசத்தை நான் எப்படி ஜெபமாக மாற்றணும், அந்த விசுவாசத்தை ஜெபமாக மாற்றுவது எப்படி என்று சொல்லி தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போ விசுவாசம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்றை பார்த்து நீங்கள் அதன் மேலே வைக்கிறதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. அப்போ விசுவாசம் நம்முடைய ஜெபமாக மாறும்பொழுது நம்மளுடைய விசுவாசம் ஜெபத்தின் அடிப்படையில் அது செயல்படாது. மாறாக ஜெபத்தை கேட்கிற தேவன் மேலே அடிப்படையாக வச்சு ஆதாரமாக வச்சு அது செயல்படுகிறது. அப்போ வேத வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். கூடாத காரியம் சொன்னால் அது முடியவே முடியாது, அது நடக்கவே நடக்காது, இம்பாசிபிள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசம் இல்லாமல் நீ என்கிட்ட வர முடியாதுப்பா, விசுவாசம் இல்லாமல் நீ என்கிட்ட வந்து எதையும் கேட்க முடியாது, விசுவாசம் இல்லாமல் நீ என்னை தொடர்பு கொள்ள முடியாது, விசுவாசம் இல்லாமல் நீ என்னை வந்து எதுவும் செய்ய முடியாது. அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, மனுஷனை பிரியப்படுத்தணும்னு சொன்னால் நேராக போய் ஒரு கிஃப்ட், ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கிக்கினேன், என்ன பிரதர், ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கிக்கினேன் நேராக எடுத்துகிட்டு போய் நான் பிரதர்கிட்ட கொடுக்கும்போது அவர் கிஃப்ட்டை திறந்து பார்க்குறாரோ பார்க்கலையோ அதுக்கு முன்னாடி அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு என் மேலே என்ன பண்ணுவார், ரொம்ப அன்பாக இருப்பார் இல்லைங்களா? இயற்கை, மனுஷனுடைய இயற்கையான சுபாவம் அதுதான். நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்கும் பொழுது அந்த பெற்றுக்கொள்கிறவங்க கொடுத்தவங்க மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அப்போ நம்மளுடைய அன்பின் அடிப்படையில் நம்ம ஒரு கிஃப்ட்டை கொடுத்து ஒரு மனுஷனை பிரியப்படுத்தணும்.
ஆனால் இங்கே தேவனை பிரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அளவுகோல் உங்களுடைய அன்போ அல்லது நீங்கள் கொடுக்குறதோ எதுவுமே இல்லாமல் வசனம் சொல்லுது தெளிவாக உங்களுடைய விசுவாசம். இப்போ விசுவாசம் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதில் ஒரு காரணம் அன்பின் அடிப்படையில் தான் விசுவாசம் செயல்படும். நீங்கள் தேவனை ஆராதிக்கிறீங்க, அந்த தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எனக்கு இதையெல்லாம் செய்ய அவரால் முடியுமா முடியாதா, இதெல்லாம் உட்காந்து நம்ம கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதெல்லாம் முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை பார்த்து தீர்மானித்து அவர் மேலே அன்பு வச்சு அவர் மேலே நம்முடைய விசுவாசத்தை வைக்கணும். அப்போ தேவனை நீங்கள் பிரியப்படுத்தணும், நான் பிரியப்படுத்தணும்னு சொன்னால் முக்கியமாக அங்கே தேவைப்படக்கூடிய அளவுகோல் அது விசுவாசம். ஆமென். அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அதனால தான் நீங்கள் புதிய ஏற்பாடு முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினால நீதிமான் பிழைக்கிறான். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படியே இருக்காது. எடுத்து வாசிப்போம். அபாக்குக் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், அதனுடைய பிற்பகுதி மட்டும் வாசிங்க. தான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பாருங்க, புதிய ஏற்பாட்டில் வசனம் எழுதப்பட்டிருக்குது விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். பழைய ஏற்பாட்டில் விசுவாசத்தினால நீதிமான் பிழைக்க மாட்டான், தன்னுடைய விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். என்ன அர்த்தம்னு சொன்னா, யார் தேவனை விசுவாசிக்கிறாங்களோ அந்த மனுஷனுடைய விசுவாசம். இப்போ அப்பா அம்மாவுடைய விசுவாசம் பிள்ளைகளை, இல்லை பிள்ளைகளுடைய விசுவாசம் அப்பா அம்மாவை, அப்படிலாம் இங்கே சொல்லப்பட்டில்ல. எந்த ஒரு மனுஷன் தேவனிடத்தில் கிட்டி சேர விரும்புகிறானோ, எந்த ஒரு மனுஷன் தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறானோ, அவன் எதன் அடிப்படையில் செயல்படணுமா, தன்னுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் செயல்படணும். தேவனை கிட்டி சேருகிற ஒரு மனுஷன் ஏதோ எங்கள் அப்பா ஒரு ஊழியக்காரங்க, அல்லது எங்கள் அப்பா ரசிக்கப்பட்டவருங்க, அல்லது எங்கள் அப்பா என்னை தேவனுடைய பாதையில் நடத்தினாருங்க, ஏதோ சொல்லி கொடுத்தாருங்க, நானும் அப்படியே வந்துட்டேங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லது என்னுடைய கணவன் தான் என்னை தேவனுக்குள் நடத்தினாங்க, மனைவி நடத்தினாங்க, பிள்ளைகள் நடத்தினாங்க, பெற்றோர்கள் நடத்தினாங்க, அப்படி என்று சொல்லலாம் தேவனை யாரும் ஒரு காலமும் பிரியப்படுத்தி விட முடியாது. வசனம் தெளிவாக சொல்லுது, தன்னுடைய விசுவாசத்தினால தான் நீதிமானாக இருக்கிறவனே பிழைப்பு. அவனுடைய வாழ்க்கையே அவனுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது. ஆமென். இப்போ தன் விசுவாசத்தினால தேவனை அவன் பிரியப்படுத்த விரும்புகிறான்ல, அந்த தன் விசுவாசம் கூட தன் மேலே அந்த விசுவாசத்தை வைக்காம தன்னை நம்பிக்கொண்டு இருக்கிற, தன்னை அன்பு செலுத்துகிற, தன்னை நேசிக்கிற அந்த தேவன் மேலே தன்னுடைய விசுவாசத்தை வைக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆமாம். இப்போ என்னுடைய விசுவாசம், எனக்கு ஏதோ ஒரு புதிய விசுவாசம் எனக்கு எதுவுமே கிடையாது. என்னுடைய விசுவாசத்தை எனக்குள்ளார வச்சு அதை ஆரம்பித்து அதை வளர செஞ்சு அதை செழிக்க செய்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் மேலே என்னுடைய விசுவாசத்தை தூக்கி நான் வைக்கிறேன். உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம் ஒரே ஒருத்தர் மேலே தான் இருக்கணும். அவர் ஒருவர் தான் தேவன். அவரை பற்றி தான் உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசமும் இருக்கணும். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மேலே, தேவன் மேலே என்னுடைய விசுவாசம் குறையும் பொழுதெல்லாம், என்னுடைய விசுவாசம் என்னை விட்டு விலகி போகும் போதெல்லாம் நான் தேவனை பிரியப்படுத்துகிற காரியத்திலிருந்து நான் பின்வாங்கி கொண்டே போய்கொண்டு இருக்கிறேன். பேக் ஸ்லைடிங் இல்லைங்களா? நம்ம பின்வாங்கி கொண்டே போய்கொண்டு இருக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ விசுவாசத்தையே நம்ம ஜெபமாக ஏறெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ எதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ அதையே அப்படின்னு சொன்னான்னு அர்த்தம்னா, சொன்ன பாருங்க, அந்த குறி வச்சுட்டான். இங்கே தான் ஒரு பறவை இருந்துச்சுல்ல, அதெல்லாம் அவன் கண்ணு போகல பாருங்க. அந்த வச்ச குறி சொல்லுவாங்களாம், அவன் வச்ச குறி தப்பாகுதுங்க. டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் இதை விசுவாசிக்கிறேன், இதை ஏன் நான் சிந்திக்கிறேன், இதை ஏன் நான் யோசிக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தை நான் எப்படி ஆகிலும் தேவனிடத்தில் வெளிப்படுத்தி என்னுடைய தேவையை பெற்றுக்கொள்ளணும். தேவனை மாற்றி அவர்கிட்ட அடம் பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படி பெற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய விசுவாசத்தை தேவனிடத்தில் வெளிப்படுத்தி நான் அதில் உறுதியாக இருக்கணும். அதுதான் விசுவாசத்தையே நீங்கள் ஜெபமாக மாற்றுறது. இப்போ இன்றைக்கி ஒரு சிம்பிளான வழி சொல்லித்தரேன். எது விசுவாசமே உங்களை ஜெபமாக மாற்றணும்னு சொன்னால், நீங்கள் செய்கிற விசுவாச ஜெபம் இயேசுவை அட்ராக்ட் பண்ணணும். உங்களுடைய ஜெபம் இயேசுவை அட்ராக்ட் பண்ணணும். உங்களுடைய விசுவாசம் இயேசுவை அட்ராக்ட் பண்ணணும். இயேசுவை அட்ராக்ட் பண்ணுகிற அந்த விசுவாச ஜெபம் அது வல்லமை உள்ளது. அப்போ நான் ஜெபத்தை விசுவாசமாக ஜெபிக்கும் போது இயேசுவை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க தான். ஆனால் அந்த அட்ராக்ட் எப்போ அவர் ரொம்ப ஈர்க்குன்னு சொன்னால், உங்களுடைய விசுவாசத்தையே நீங்கள் ஜெபமாக நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது. ஆமேன். அப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்னன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கும் இதுக்கு பிறகு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஜெபித்த ஜெபம் இயேசுவை அட்ராக்ட் பண்ணதோ பண்ணலையோ,
அப்படி பண்ணியிருந்தால் உங்களுக்கான ஜெபத்துக்கான பதில் கிடச்சிருக்கும். அப்போ இதற்கு பிறகு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் இயேசுவை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த காரியம் இருக்கணும். ஜெபத்தை நீங்கள் அப்படி தான் மாற்றணும். ஆமேன். இப்போ இயேசு கிறிஸ்துவை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விதத்தில் ஜெபிக்கிறது எப்படி? அப்போ நல்லா பாருங்களேன், போன வாரம் நம்ம வாசித்தோம், பர்த்திமேயு குருடனை குறித்து வாசித்தோம். இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு அவர் போய் கொண்டு இருக்கிறார். நிறைய குருடருங்க பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறாங்க, அல்லது நிறைய உடல் ஊனமுற்ற நிறைய பேர் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். ஆனால் இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி அவனுடைய காதுகளில் விழுந்தபோது, அல்லது அந்த வார்த்தை அவனுடைய காதில் விழுந்தபோது அவனுக்குள்ளார ஒரு பெரிய ஆவல் உண்டானது. என்னன்னு சொன்னால், இன்னைக்கு நான் இயேசுவை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நான் ஜெபிக்கணும். அப்போ எல்லாரும் பிச்சை எடுக்கிறவங்க எப்படி கேட்பாங்க? ஐயா சாமின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லைங்களா? அப்படி பிச்சை எடுக்கிற அப்படி கேட்கும்போது இவன் அப்படி கேட்ட மாதிரி பைபிளில் இல்லை. அவன் எப்படி கேட்டான்? தாவீதின் குமாரனே என் மேலே நீங்கள் மனம் இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இப்போ கூட்டோன்னே ஒரு சில தடைகள் அவனுக்கு வருது இல்லைங்களா? இப்போ அந்த தடைகளை அவன் மீறணும். அந்த தடைகளை மீறி அவ்வளோ சத்தத்துக்கு மத்தியில் இயேசுவை அவன் அட்ராக்ட் பண்ணணும். அப்போ அந்த அட்ராக்ட் பண்ணணும்னு சொன்னால் இந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் அனல் மூட்டப்படணும், பட்டு எரியணும், அது அவனுக்குள்ளே ஊக்கப்படுத்தணும், அவனை உற்சாகப்படுத்தணும், தடைகளை மீற வைக்கணும். இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன், உங்களுடைய ஜெபம் தடைகளை மீறின ஜெபமாக இருக்கா? உங்களுடைய ஜெபம் பிரச்சனைகளை மீறின ஜெபமாக இருக்கா? உங்களுடைய ஜெபம் வைராக்கியம் உள்ளதாக இருக்குதா? பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நான் கர்த்தரை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற யாக்கோபினோட ஜெபத்தை போல உங்களோட ஜெபம் இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் அந்த ஜெபம் இயேசுவை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஜெபம். அவ்வளோ சத்தங்களுக்கு மத்தியில் இந்த ஒத்த மனுஷன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனை என் மேலே இறங்கும்னு சொன்ன உடனே இயேசு அந்த சத்தத்தினால ஈர்க்கப்படுகிறார். இயேசு அந்த சத்தத்தினால தன்னுடைய கவனத்திலேருந்து அவர் டிஸ்டர்ப் ஆகிறார். அவர் போய் கொண்டிருக்கிற எரிகோவை நோக்கி அவருடைய பிரயாணம் இருக்குது. இப்போ அவர் நின்று திரும்பி யார் என்னை கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த மனுஷனுக்குள்ளேருந்து ஒரு விசுவாச ஜெபம் வெளிப்படுது. அங்கே அவன் ஒரு ஜெபம் ஜெபிக்கிறான். இயேசுவின் தாவீதின் குமாரன் என் மேலே ஜெபம், ஆண்டவரே எனக்கு இறங்குங்க என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். அந்த ஜெபம் விசுவாசமாக இல்லை, தன்னுடைய விசுவாசத்தை அவன் ஜெபமாக மாற்றுறான். இன்னைக்கு இது எனக்கு கிடைக்காம போகாது, அது எனக்கு கிடைச்சி தான் தீரணும், அதுக்கு நான் இயேசுவை எப்படி ஆகிலும் அட்ராக்ட் பண்ணணும் என்று சொல்லி அவன் தாவீதின் குமாரன்னு சொல்லி கத்துறான். இயேசு நின்று பார்க்குறாரு, அவனை கூப்பிடுறாரு, அவனுடைய தேவைகளை சந்திக்கிறார். நல்லா கரங்களை தட்டுங்களேன். அப்போ இன்னைக்கு நீங்கள் ஜெபத்துக்கு போகும் பொழுது முதல்ல தேவனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவதற்கு முன்பாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற காரியங்களை விட்டுட்டு நீங்கள் வெளியே வரணும். நிறைய பேர் இன்றைக்கி ஜெபிக்க போயிட்டு அங்கே டிஸ்டர்பாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் கூட நீங்கள் ஜெபிக்க போயிட்டு அங்கே ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. நீங்கள் ஜெபிக்க போயிட்டு என்ன ஜெபிக்க போகிறோன்னு தெரியாமல் ஜெபிக்கிறீங்க. நீங்கள் ஜெபிக்க போயிட்டு தான் உங்களுடைய குறைவுகளை நினச்சி கொண்டு இருக்கிறீங்க, உங்களுடைய இயலாமை நினச்சி கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஜெபிக்க போயிட்டு அங்கே உங்களுக்கு என்ன கிடைக்கலையோ அதை நீங்கள் பட்டியல் போட்டு கொண்டு இருக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் சொல்ற, இது எதுவுமே என்னை அட்ராக்ட் பண்ணாது மகனே மகளே. காரணம், பர்த்திமேயு குடும்பத்தில் உட்காந்துனால அவன் தட்டில் எவ்வளோ உழம் தான் பார்த்துன்னு இருந்தான். இப்போ இந்த இயேசுன்றவர் யாரும் இவர் போயிட்டே இருப்பான். இவர் போயிட்டா இன்னொரு யாரோ ஒருத்தர் ஜோசப் வரத்தான் போகிறான் அந்த பக்கம், இன்னொரு எவனோ ஒரு தானியல் இந்த பக்கம் வரத்தான் போகிறான், அவங்ககிட்ட நான் கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தட்டு நிரம்புறதை பார்த்தான். இந்த மனுஷன் மட்டும்தான் வாழ்க்கை நிரம்புகிறத பார்த்தான். ஆமீன். அந்த வாழ்க்கை அவனுக்கு நிரம்பணும்னு சொன்னால் இது வரைக்கும் அவன் ஜெபித்த ஒரு ஜெபம் என்ன, இதுக்கு முன்னே எப்படி ஜெபிச்சிருப்பான், ஐயா அம்மா சாமி எனக்கு காசு போடுங்க அப்படின்னு ஜெபித்த அந்த ஜெபத்தை மாத்துறான். மாற்றிட்டு இப்போ தாவீதின் குமாரனே என்று சொல்லி கத்துறான். ஒருவேளை அவன் நேற்று தாவீதின் குமாரன்னு சொல்லி கத்திருந்தா பலன் இல்லாமல் இருந்திருக்கும். இயேசு போயிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அவன் கத்திருந்தா கூட அந்த தாவீதின் குமாரன் என்ற வார்த்தைக்கு பலன் இல்லாமல் போயிருக்கு. அப்போ ரைட் மொமெண்ட், கரெக்டான நேரம், சரியான நேரம், டார்கெட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அவன் தன்னுடைய விசுவாசத்தை இயேசுவை நோக்கி செலுத்துகிறான். அந்த விசுவாச ஜெபம் இயேசுவை அட்ராக்ட் பண்ணுது. சகோதரனே சகோதரியை பாருங்களேன், நம்மளுடைய வாயில் நிறைய புலம்பல்கள் வர வர உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் போகும். இயேசுவை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் புலம்பிக் கொண்டு இருக்கவே கூடாது. முதல்ல கிறிஸ்தவங்க புலம்பிக் கொண்டு இருக்கவே கூடாது. பாடுகள் வரும். ஏன் இப்போ கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு பாடு வச்சுக்கிறாங்களா? எல்லா மனுஷனுக்கும் வரக்கூடிய பாடுகள் தான் நமக்கும் வருது இல்லை. ஆனால் மற்றவங்க அந்த பாடுகள் வழியாக அவங்க கடந்து போயிடுறாங்க. நாம் மட்டும்தான், கிறிஸ்தவங்களாக இருக்கிற நாம் மட்டும்தான் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். இதை நீங்கள் நம்புறீங்களா?
ஆமாம், தேவன் கொடுத்த நன்மைகளை எல்லாமே ஈஸியாக மறந்துடுறோம் நம்ம. அதுக்கு பதில் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை தாமதிக்கிற ஒரு சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தேவனை குற்றப்படுத்தி குறை செலுத்தி கொண்டிருக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். காரணம், நீங்கள் எப்பெல்லாம் தேவனை நோக்கி நீங்கள் குறைகளை பேசி கொண்டிருக்கிறீங்க, முறுமுறுக்கிறீங்களோ அப்பெல்லாம் தேவன் அட்ராக்ட் ஆக மாட்டாருங்க. அவர் அஃபெக்ஷனாக ஆகிடுவார், அவர் பாதிக்கப்படுவார், அவர் கவலைப்படுவார். என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு நேற்று நான் அற்புதம் செஞ்சேனே, போன வாரம் அற்புதம் செஞ்சேனே, இன்னைக்கு இந்த ஒரு காரியத்தை கொஞ்சம் தாமதம்னு சொன்னோடனே கலங்கி கொண்டு இருக்கிறத கவலை கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், நான் கலங்கி கொண்டு இருக்கிற இந்த பிரச்சனையை தீர்க்க என்னுடைய தேவனுக்கு வல்லமை இல்லை. புலம்பிக் கொண்டு இருக்குமா அப்படி நினைப்போமா? இல்லை. புலம்பிக் கொண்டு இருக்குமா இந்த கடன் பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த வேலை பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, அதை தீர்க்கிறதுக்கு என்னுடைய தேவனால் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி கொண்டு இருக்கிறோம். அப்படித்தான் அந்த பர்த்திமை பக்கத்தில் உட்காந்து இந்த குருடர்கள் பாருங்கள், எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட சான்ஸ் தான் அவனுக்கும் கொடுக்கப்பட்டது இல்லை. இவன் ஓடனால கூட ஒரு 10 பேர் ஓடினா என்ன ஆயிருக்கும்? சுகம் அடைஞ்சிருக்கும். தேவன் ஒரு இரக்கம் உள்ளவர் இல்லை, கூப்பிட மாட்டா இருந்தால் கூட பரவாயில்ல, அவனுடைய விசுவாசத்தை பார்த்து இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த வலுக்கட்டாயமா, மர்ட்டாங்காரமா, இருதய கடினமா, நான் என்ன போகிறது, அவர் தான் எனக்கு செய்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது நீங்கள் தேவனை அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க, தேவனை நீங்கள் அஃபெக்ட் பண்ணுறீங்க, தேவனை நீங்கள் பாதிப்புக்குள்ளாக நீங்கள் மாற்றுறீங்க. ஆமேன். அப்போ இன்றைக்கு தேவனை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விதத்தில் நான் அவரை அணுகும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதத்திற்கான பதில்கள் திறக்கப்படனால காரங்களை தட்டுங்களேன். எப்போதும் ஜெபிக்கிறது போலவே நான் இன்னைக்கும் போய் ஜெபிக்க கூடாது. தெரியுதுங்களா? எப்போதும் ஜெபிக்கிறது போலவே நீங்கள் ஜெபிக்க கூடாது. இதுக்கு நான் பல முறை அர்த்தம் சொல்லிட்டேன். அப்போ எப்போதும் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவனிடத்தில் ஜெபிக்க கூடாது. இன்னைக்கு என் தேவனை நான் எப்படி அட்ராக்ட் பண்ணணும், நான் எப்படி அவரை என்னுடைய பக்கமாக நான் சொல்றது புரியுதுங்களா, நான் எப்படி அவரை கவரணும். இப்போ நேற்று நான் போய் அவரை உதாரணத்துக்கு நேற்று அவரை ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டேன்னு சொன்னால் இன்னைக்கு நான் ஒரு புதிய பேரை கண்டுபிடிக்கணுங்க. தாவீது உட்காந்து வேலை மனுக்கிட்டு கண்டுபிடிச்சான். இப்போ நமக்கு தெரிஞ்சது ஒரு யெகோவா, ராஃபா, ஷம்மா அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 15-20 பேருக்குள்ள தான் தெரியும். அவ்வளோதான் தேவனுடைய பேரை. 1000-10,000 பேர் சொல்கிறோம். அப்போ அந்த பேரில் எங்கே இருக்குதுங்க? அந்த பேரில் எங்கே இருக்குதுங்க? பைபிளில் இருக்குது. நீங்கள் பைபிளை வாசிக்கும் போதெல்லாம் அந்த பேர் உங்களுக்கு ஞாபகம் வந்து நீங்கள் ஒரு பேரை உருவாக்கணும், எழுதணும். இல்லை, ஜெபத்தை கேட்கிறவரே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஜெபத்தை கேட்கிறவருக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, எபிரேய மொழியில் தேடி பிடிச்சி அதை கண்டுபிடிங்க. சுகமாக்குறவர் தெரியும், எனக்கு கொடுக்குறவர் தெரியும், அடிக்கிறவர்னு தெரியும். இல்லை, அப்போ தேவனுடைய நாமங்களை நீங்கள் தான் வேதத்தில் வாசித்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போது என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், எப்போதும் ஜெபிக்கிறது போலவே நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகாதீங்க. காரணம், முதல் நாள் நீங்கள் ஜெபிக்கும் போது தேவனை அட்ராக்ட் பண்ணியிருக்கோம், நிச்சயமாக பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் 20 நாள் ஜெபிக்கும் போது தேவனை அதை அட்ராக்ட் பண்ணாதுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஜெபத்தை மாற்றணும். ஜெபத்தில் தேவனை அணுகுகிற விதத்தை நீங்கள் மாற்றணும், தேவனிடத்தில் கிட்டி சேருகிற விதத்தை நீங்கள் மாற்றணும். ஆராதனைக்கு கூடங்க நீங்கள் டெய்லி வாரம் ஆராதனைக்கு வர மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மாறாது, உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. இன்னைக்கு நான் ஆராதிக்க போகிறேன், என் தேவன் எனக்கு எப்படி வெளிப்பட போகிறார், என் தேவன் எனக்கு என்னவாக வெளிப்பட போகிறார், நான் என்ன ஒரு புது வார்த்தையை சொல்லி இன்னைக்கு நான் அவரை துதிக்கணும். அதே பிதாவை துதிக்கிறேன், இயேசுவை துதிக்கிறேன், அதே துதிக்கிறோம். ஆமீன். அவ்வளோதான ஒழி. இன்னைக்கு என்ன புதிய வார்த்தையை பயன்படுத்தி துதிக்க போகிறீங்க? உங்கள் அப்பாவை நீங்கள் லவ் பண்ணுறதை எப்படி விளங்க பண்ண போகிறீங்க? இல்லை, அப்போ அதுக்கு புதிய வார்த்தைகளை தேடி கண்டுபிடிக்கணும்ல. உங்கள் அப்பாவை நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க, உங்கள் அப்பாவை நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னு சொன்னால் புதிய வார்த்தைகளை அவர் ஆவலாக இருக்கிறாருங்க. தெரியுங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு ஆவலாக இருக்கிறீங்கன்னு தெரியல, உங்களை சந்திக்கிறதுக்கு தேவன் ஆவலாக இருக்கிறார். அவரை அட்ராக்ட் பண்ண நீங்கள் முடியாது. நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம பிள்ளைகள் உங்ககிட்ட ஏதோ ஒன்று கேட்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளைகள் நீங்கள் எப்படி உங்ககிட்ட வந்து அணுகுவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதுங்களா? எல்லாத்துக்கும் நான் தான் சொல்லணுமா? தெரியும். எப்படி அணுகுவாங்க உங்கள் பிள்ளைகள் உங்ககிட்ட வந்து எப்படி கேட்பாங்க? ஆமாம் எனக்கு பென்சில் வேணும். ஆமாம், அங்கேருந்து வருவாங்க, கண்ணத்தை தடவுவாங்க, முடி அழகாகுதுன்னு சொல்லுவாங்க, காது கிள்ளி விடுவாங்க, இப்படி கிள்ளி விடுவாங்க, அம்மா இன்னைக்கு ரொம்ப அழகாக ரெண்டுவாங்க, மடியில் உட்காருவாங்க, அம்மா என்னை பிடிக்குமான்னு கேட்குவாங்க, எப்படியோ பேசுவாங்க. ஆனால் இதே 5 டைலாக்கே டெய்லி வந்து பேசுனா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இவன் என்கிட்ட ஏதோ எதிர்பார்க்க வரான்னு சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லிவிடுவோம். இப்போ அந்த பிள்ளைங்க என்ன பண்ண ஞானமாக செயல்படும். உங்ககிட்ட வந்து ப்ளீஸ்ன்னு கேட்கும், உங்ககிட்ட எப்படி விதவிதமாக கேட்கும்ல நம்ம பிள்ளைங்க. உலக பிரகாரமான பிள்ளைங்களே உங்ககிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு விதவிதமாக உங்களை ஐஸ் வைக்குது. நான் ஆண்டவர் ஐஸ் வைக்க சொல்லலை. அப்போ அதை போல் உங்களுடைய தேவனை, உங்களுடைய அப்பாவை நீங்கள் சந்திக்கிறதுக்கு நல்ல புதிய துதிகளோடு கூட அவரோட சமூகத்துக்கு போங்களேன்.
ஆமென். புதிய பாடல்களோடு கூட தேவனை போய் நீங்கள் சந்திங்க, புதிய வார்த்தைகளோடு போய் நீங்கள் தேவனை சந்திங்க. அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஜெபம் தேவனை அட்ராக்ட் பண்ணும். இப்போ 11:1 எபிரேயர் எடுத்து வாசிங்க. எபிரேயர் 11:1 நிறைய முறை வாசிச்சாச்சு, இப்போ வாசிப்பாங்க பாருங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, நம்பப்படக்கூடிய ஒரு காரியத்தின் மேல எனக்கு இருக்கக்கூடிய முதல் ஒரு உறுதி, ஒரு அஷூரன்ஸ், ஒரு உறுதி இருக்கிறது. ரெண்டாவது, இது வரைக்கும் என்னுடைய கண்ணால நான் காணாம எதையோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், அது எனக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு நிச்சயம். ஆமென். புரியுதுங்களா? இதுதான் விசுவாசம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த விசுவாசத்தை ஒரு மனுஷன் மூலதனமா கொண்டு தான் அவன் என்ன பண்ண போறான், ஜெபிக்க போறான். அப்படி ஜெபிக்கும் போது அவனுடைய சிந்தனையில் என்ன தோணும்னு சொன்னா, இல்லாததை முதல்ல இருப்பதாக நான் நினைத்து கொள்ளணும். என்னுடைய வாழ்க்கையில் இப்போ எது இல்லையோ அது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கும், அது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு உண்டாகும் என்று சொல்லி அவன் தன்னுடைய இருதயத்தில் நினைத்து கொண்டு அந்த இல்லாத காரியம் எனக்கு கிடைக்கும் என்கின்ற அந்த ரீதியில் தன்னுடைய மனதை அவன் மாற்றிக்கொள்ளணும். ஆமென். இப்போ இல்லாததை இருப்பதாக அவன் நினைத்து கொண்டு இருக்கிறான் இல்லைங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் இல்லை, அந்த இல்லாததை இருப்பதாக எப்படி நினைச்சுன்னு இருக்க முடியும்? இப்போ எப்படி நினச்சின்னு இருக்க முடியும்? எப்படி நினச்சின்னு இருக்க முடியும்? இப்போ நியூயார்க்குன்னு சொல்கிறேன், யாரும் நியூயார்க் போயிருக்கிறீங்களா? இப்போ நியூயார்க் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி நினைக்க முடியும்? எப்படி கற்பனை பண்ணுவீங்க? அதை குறித்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லை? அப்போ அதை குறித்து உங்களுக்கு தெரியாமல் எப்படி நீங்கள் அதை கற்பனை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு என்ன வேணும் என்பதை குறித்து உங்களுக்கு என்ன வேணும் இங்கே தெரிஞ்சிருக்கணும். எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொன்னால் அதை உங்களுடைய இருதயத்தில் ஒரு படமாக வச்சுக்கிறீங்க. இப்போ படமாக வச்சுக்கின்னு இப்போ அது என்கிட்ட இல்லை, ஆனால் அது எனக்கு வரப்போகுது என்று சொல்லி அதை நான் உறுதியாக நினைத்து கொண்டு இருக்கிறேன். அப்போது இல்லை, அது இருக்கிறதா நான் நினைத்து கொண்டு இருக்கிறேன் தெரியுங்களா? அந்த விசுவாசத்துக்கு வேதத்திலிருந்து ஒரு புதிய பேர் இருக்கிறது. அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இல்லை, ஆனால் ஒரு மனுஷன் இருக்குதுன்னு நினைக்கிறான்ல, அது விசுவாசம்னு சொன்னோம். ஆனால் அந்த விசுவாசம் இன்னும் ஒரு காரியமாக செயல்படுது. அதுதான் விசுவாசம் என்கின்ற துணிச்சலான விசுவாசம். இல்லாத ஒன்றை ஒரு மனுஷன் எப்படி விசுவாசிப்பான் அப்படின்னு சொன்னால், அவனுக்குள்ள இருக்கிற ஒரு துணிச்சலான விசுவாசம். புரிஞ்சுக்க மட்டும் கை தட்டுங்களேன். இப்போ விசுவாசத்துக்கும் துணிச்சலான ஒரு விசுவாசத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லை? நீங்கள் பார்க்குறீங்க, ஆமாம் அது இப்போ அடுத்த வாரம் எனக்கு 30ஆம் தேதி எனக்கு சம்பளம் வந்து விழும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம நம்புகிறோம். இன்றைக்கி 10ஆம் தேதி தான், ஆனால் 30ஆம் தேதி பணம் வந்து விழுன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இல்லை, அது வந்து ஊந்துருன்னு சொல்லு, அது கேரண்டி இல்லை, அதை யாரும் மாற்ற போகிறது கிடையாது. ஆனால் இல்லவே இல்லாத ஒரு பொருள், இதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதன் அடிப்படையில் நான் அதை நம்பிக்கொண்டு இருக்கிறேன், எதன் அடிப்படையில் அதை நான் விசுவாசித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எனக்குள் இருக்கிற துணிச்சலின் அடிப்படையில். துணிச்சலாக என்னுடைய விசுவாசத்தை நான் செயல்படுத்தணும். வேதத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எல்லாமே சாதாரண விசுவாசத்தினால சாதிக்கப்பட்டது கிடையாது, மாறா துணிச்சலான விசுவாசத்தினால அது சாதிக்கப்பட்டது. கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு காரியமே நமக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை இல்லாத இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்பொழுது, நான் காணாததை, இதுவரைக்கும் என்னுடைய கண்களால் பார்க்காததை, நான் சந்திக்காததை கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருந்தால் நம்மளை உலகம் எப்படி நம்ம சொல்லும்? எப்படி சொல்லுங்க? பைத்தியம், முட்டாள் சொல்லி கொண்டு இருக்கோம். ஆனால் அந்த உலகம் பார்த்து கொண்டு இருக்கிற பைத்தியக்காரனாக இருக்கிற முட்டாளாக இருக்கிற நான், அது எனக்கு கிடைக்கும்ங்கிற ஒரு விசுவாசத்தில் இருக்கிறேன்னு சொன்னால், அதற்கு முற்றும் முடிய காரணம் எனக்குள் இருக்கிற துணிச்சல். வார்த்தை நல்லா பிடிச்சிக்கணும் டக்குன்னு. துணிச்சலை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். ஆமீன். அதாவது துணிச்சலோடு விசுவாசத்தில் ஜெபிக்கிறது, அதான் நம்ம டைட்டில். ஓகே, சரி, நல்லா கவனிங்களேன். அப்போ நம்மளுடைய காணாத ஒரு காரியத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஒரு மனுஷன் நம்பி உறுதியாக அது கிடைக்க வரைக்கும் நிலைத்து நிற்க அந்த மனுஷனுக்கு விசுவாசம் கட்டாயம் வேணும் தான். ஆனால் அந்த விசுவாசம் சாதாரண விசுவாசமாக இருக்கக்கூடாது, ஒரு துணிச்சல் உள்ள ஒரு விசுவாசமாக இருக்கணும். யாரும் போய் சிங்கத்துக்கிட்ட போய் சண்டை போட போகிறது கிடையாது, யாரும் இங்கேருந்து போய் கரடிக்கிட்ட சண்டை போகிறது கிடையாது. அந்த துணிச்சலை பற்றி நான் இங்கே பேசலை. இன்னைக்கு என் கண்ணில் அதை நான் பார்க்கல, ஆனாலும் என் தேவன் எனக்கு செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறதுக்கு முதல்ல எனக்குள்ள என்ன வேணுங்க? துணிச்சல் வேணும். கரங்களை தட்டுங்களேன்.
அப்ப அந்த துணிச்சலான ஜெபத்தை செய்வது எப்படி, அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆமென். அப்போ துணிச்சலான ஜெபம் என்பது விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இருந்தாலும், அது ஒன்லி விசுவாசத்தின் அடிப்படையில் இல்லாமல் அந்த விசுவாசத்துக்கு கூட துணிச்சலை நான் வெளிப்படுத்தி ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. இப்போ துணிச்சல் சில வேளைகளில் துணிகரமாக மாறிடும். புரியுதுங்களா? இப்போ நம்ம இங்கே துணிகரமான விசுவாசத்தை பற்றி பேசலை, துணிச்சலான விசுவாசத்தை குறித்து பேச போகிறோம். அப்போ நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் அந்த துணிச்சல் எப்படி துணிகரமாக மாறும் என்பதை அதனால தான் இன்றைக்கி உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் துணிகரமாய் தன்னுடைய நம்பிக்கையை தன்னுடைய விசுவாசத்தை ஜெபத்திலேயே வெளிப்படுத்திடுவது. ஆமென். இப்போ நம்ம இன்றைக்கி துணிச்சலான விசுவாசத்தை குறித்து வாசிக்க போகிறோம், அதை பற்றி தெரிஞ்சு கொள்ள போகிறோம். எபிரேயர் 4:16 வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரவும். ஓகே. இப்போ அந்த தமிழில் அந்த வார்த்தை இப்படி போடப்பட்டிருக்குது, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வார்த்தை தான். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யக்கூடிய கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும். இப்போ இந்த வசனத்தில் நமக்கு முக்கியமான வார்த்தை தைரியமாய். தைரியமாயின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்பிக்கை, துணிச்சல், ஆமாம், தைரியம். அப்போது நான் இங்கிலீஷ் பைபிள் எடுத்தேன், அதை வசனம் போட்டுக்குது, நல்லா கவனிங்க. இங்கிலீஷ் பைபிளில் ஸோ லெட் அஸ் ஸ்டெப் போல்ட்லி டு த த்ரோன் ஆஃப் கிரேஸ். அதாவது என்ன அர்த்தம்னு சொன்னால், துணிச்சலோடு கிருபாசனத்தை நோக்கி உங்களுடைய அடிகளை எடுத்து நீங்கள் வையுங்க. அப்போ தைரியம் என்கிறது என்ன அர்த்தம்னு சொன்னால், துணிச்சல், துணிவு, பயமில்லாமல் செயல்படக்கூடிய ஒரு தன்மை, இது எல்லாம் சேர்ந்து தான் தைரியம் என்று சொல்லி வார்த்தை வருகிறது. இப்போ துணிச்சலுக்குள்ளார என்ன அர்த்தம் சொன்னாக்கா, பயம் இல்லாமல் இருக்கக்கூடிய விசுவாசத்துக்கு பேர் தான் துணிச்சல். அப்போ துணிச்சல் அப்படின்னு சொன்னா பயமற்ற விசுவாசம். ஆமென். இப்போ இந்த பயமற்ற விசுவாசம் துணிகரமா போகும். அதைத்தான் துணிகரமா போறதுனால தான் நிறைய பேர் இடறி விழுந்து பாவத்தில் விழுந்து வர்றாங்க, அல்லது தன்னுடைய அந்த டெஸ்டினேஷனை இழந்து போறாங்க, உலகத்திலையும் சரி ஊழியத்திலையும் சரி. அப்போ இன்னைக்கு அந்த துணிகரத்தை நோக்கி நம்ம ஜெபத்தை ஏறெடுக்காம துணிச்சலான விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். அப்போ துணிச்சலா 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 தைரியமா பயம் இல்லாமல் நீங்கள் தேவனிடத்தில் கிட்டி சேரணும்னு சொன்னால் உங்களுக்கு தேவை விசுவாசம். விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் மற்றவர்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீங்கள் தைரியமாக செய்ய முடியும். உங்களால் துணிச்சலாக உங்களால் செய்ய முடியும். நல்லா கரங்களை தட்டுங்களேன். அதுதான் நான் சொன்னேன், நீங்கள் ஏற்கனவே எப்போதும் ஜெபிக்கிறது போல ஜெபித்து கொண்டு இல்லாமல் உங்களுடைய ஜெபத்தில் தேவன் துணிச்சலான விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எப்போதும் ஜெபித்து கொண்டு இருக்கிறத போல ஜெபிக்காம துணிச்சலாக நீங்கள் ஜெபிக்கிறத பார்க்க முடியும். வேதத்தில் எந்த ஒரு மனுஷன் எந்த ஒரு மனுஷி அவங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டாலும் அன்னைக்கு ஜெபித்து அன்னைக்கு அற்புதம் பெற்றுக்கொண்ட மாதிரி இருக்காது. ஏற்கனவே நிறைய மாதிரி ஜெபிச்சிருப்பாங்க, ஆனால் அற்புதம் பெற்றுக்கொள்ளுகிற அந்த நாளுக்கு அவங்க துணிச்சலாக ஜெபிச்சிருப்பாங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ துணிச்சலான விசுவாச ஜபத்தினால நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு நுழையும் போது முதல்ல தேவனை அட்ராக்ட் பண்ணுங்க. அது தேவன் மேலே அந்த அந்த விசுவாசம் தேவன் பார்த்து பிரமித்து போக செய்யும், தேவன் ஆச்சரியப்பட செய்யும். அதுதான் தேவனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஜபமாக இருக்கிறது. அப்போ தேவனிடத்தில் நம்ம எதையாவது ஒன்று கேட்க போகும்போது விசுவாசத்தோடு போகணும், நம்பிக்கையோடு போகணும். அது மாத்திரம் இல்லாமல் பயம் இல்லாமல் நீங்கள் போகணும், கலக்கம் இல்லாமல் போகணும், தடுமாற்றம் இல்லாமல் போகணும். ஏன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய விசுவாசமே நான் ஜெபிக்க போகிற தேவன் மேலே தான் இருக்கிறது. அப்போ நான் அங்கே போய் நான் அவர்கிட்ட ஜெபிக்கும் போது எனக்குள்ள பயம் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஒரு சூழ்நிலைகள் மத்தியில் மற்றவர்களால் வெளிப்படுத்த முடியாத ஒரு விசேஷித்தமான துணிச்சலை ஜெபத்தை மேற்கொள்வதற்கு தேவன் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் ஜெபிக்கிற மாதிரி ஜெபிச்சுட்டு பதிலை பெற்றுக்கொண்டு வரணும்னு சொல்லி நினச்சி கொண்டு நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க. மற்றவர்களால் முடியாத ஒரு சில காரியத்தை நீங்கள் ஜெபித்து அதில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி தேவன் உங்களுடைய இருதயத்தில் இன்றைக்கி ஏவ போகிறார். ஆமென். இது வரைக்கும் எத்தனையோ ஜெபத்துக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கல, பரவாயில்லை. இன்னைக்கு த பிகினிங், இன்னைக்கு தான் ஸ்டார்டிங். ஒரு துணிச்சல் உள்ள ஒரு ஜெபத்தோடு இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. ஆமென். அந்த துணிச்சல் பாருங்களேன், முதல்ல என்னை சார்ந்து இருக்கக்கூடாது.
நான் என்னுடைய துணிச்சலான விசுவாசத்தை வெளிப்படுத்த போகிறேன். அந்த துணிச்சல் என்னை சார்ந்ததாக இல்லாமல் தேவனை சார்ந்ததாக, தேவன் மேலே இருக்கல என்னுடைய விசுவாசத்தை சார்ந்ததாக அது வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்படக்கூடிய அந்த விசுவாச துணிச்சலை பார்த்து தேவன் உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார். அதை அங்கீகரித்து அவர் கனப்படுத்துகிறார். நல்ல கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. ஒரு ஃபோட்டோ போட போகிறாங்க, பாருங்க. ஒரு ஃபோட்டோ நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க. என்ன பார்க்குறீங்க? ஒரு மனுஷன் மலையில் ஏறுறான் இல்லைங்களா? எல்லாராலையும் மலை ஏற முடியுமா? எல்லாராலையும் ஏற முடியாது. அப்போ அதுக்காக அந்த மனுஷன் பல ட்ரைனிங் இல்லைங்களா, நிறைய காரியங்கள் சாக்ரிஃபிகேஷன்லாம் பண்ணி நிறையவற்றை இழந்து அவனுடைய நோக்கமே நான் மலையை ஏறி மலை உச்சிக்கு போயிடணும். அதுதான் அவனுடைய நோக்கம். இப்போ நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதுக்காக நல்லா அவன் மோரலாக மனது ரீதியாக அவன் ஆயத்தப்படுறான், உடல் ரீதியாக அவன் ஆயத்தப்படுறான், நிறைய ட்ரைனிங் எடுக்கிறான். எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த மனுஷன் அந்த மலை அடிவாரத்துக்கு வந்துட்டான். இப்போ மலை அடிவாரத்துக்கு வந்தோடனே இலக்கை நிர்ணயிக்கிறான். ஓகே, நான் எவரெஸ்ட் வரைக்கும் மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை நிர்ணயிக்கும் உடனே திருப்பின்னு அவன் ஏறிட முடியாது. மேலே அவன் ஏறணும்னு சொன்னால் அவனுக்கு நிறைய காரியங்கள் ஏறுவதற்கு அவனுக்கு துணையாக இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. அதுதான் அடுத்த ஃபோட்டோ பாருங்க. என்ன தெரிஞ்சு உங்கள் கண்ணுக்கு பார்த்த உடனே ஃபோட்டோவை? வெரி குட். பார்த்தீங்களா, அந்த மனுஷன் நல்லா மலை ஏற தெரியும், அவனுக்குள்ள பயம் இல்லாத ஒரு துணிச்சல் இருக்குது. ஆனால் அந்த துணிச்சலால் அவன் திடுதிப்புன்னு மலையில் ஏறிட முடியாது. அப்போ மலையில் ஏறணும்னு சொன்னால் அந்த மலையில் அவனை ஏறுவதற்கு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் கயிறு. இப்போ அந்த கயிறு அந்த மலையில் பல கொக்கிகளால் அடிக்கப்பட்டு ஸ்ட்ராங்காக நிலைநிறுத்தப்படும். அந்த கொக்கி அந்த மலையில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பிடித்து கொண்டு அந்த கயிறு அந்த கொக்கி வழியாக கீழே இறங்கி வந்து நிற்குதோ, இப்போ ஏறுற ஒரு மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுங்களா, நான் கீழே விழமாட்டேன். காரணம், நான் பிடித்து கொண்டிருக்கிற கயிறு ஸ்ட்ராங்கானது, அந்த கயிறை பிடித்து கொண்டிருக்கிற கொக்கி ஸ்ட்ராங்கானது, அது அடிக்கப்பட்டிருக்கிற மலை ஸ்ட்ராங்கானது. ஆகவே நான் கீழே விழமாட்டேன். நல்லா கடைகளை தட்டுங்களேன். இப்போ அந்த மனுஷன் இங்கேருந்து மலை உச்சியை பார்க்குறான். ஒரு பயம் வரும், ஐயோ இந்த மலையை நான் எப்படி ஏற போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு உதவி செய்கிறது அந்த கயிறு. இப்போ அந்த கயிறை பிடித்து கொண்டு அவன் மேலே அடுத்த போட்டு போடுங்க, மேலே ஏறுறான். பாருங்கள், இங்கே பாருங்கள், மேலே ஏறி அருள் ஊஞ்சலில் உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துக்கிறாரு. அப்போ அதுக்கு முக்கியமான காரியம், ரெண்டு காரியம் அங்கே நிற்கிது பாருங்கள். ஒன்று, அவனுடைய கீழ்ப்பக்கம் பிடித்து கொண்டிருக்கிற அந்த கயிறு பாருங்கள், அது எவ்வளோ ஸ்ட்ராங் உள்ளதாக இருக்கணும். அந்த கயிறு போய் அங்கே மாட்டி இருக்கிற கொக்கியை பாருங்கள். ஆனால் அவர் கீழே பார்க்கும்போது கீழே தரையெல்லாம் பாருங்களேன், அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு மேகம் மூட்டம் அல்லது மலைங்க ஏதோ இருக்குது. அவ்வளோ உயரத்தில் அவர் ஜாலியாக உட்காந்துக்கிறார் பாருங்க. அவரோட முகத்தில் எந்த விதமான ஒரு பயமும் ஒரு படபடப்போ எதுவுமே இல்லை. அடுத்த படம் போடுங்க. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், அவன் திடீர்னு தடுக்கி விழக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது பாருங்க. ஃபோட்டோ பாருங்க, அவன் தடுக்கி டக்குன்னு ஒரு காலம் வைக்கிறான். அப்போ அவன் தடுமாறி கீழே விழக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போ கூட அவன் எதை பிடிச்சி கொண்டு இருக்கிறான் பாருங்க, அந்த கயிறை பிடித்து கொண்டு இருக்கிறான். அப்போ அவனுடைய நம்பிக்கை அவன் உயர்வதற்கு எதன் மேலே இருக்குதுன்னு சொன்னால் கயிறு. அதே தான் உங்களுடைய ஜெபமும். ஆமென். உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலையும் நீங்கள் உறுதியாக நிலைத்து நின்று ஜெபித்து ஜெயம் எடுக்கணும்னு சொன்னால் அங்கே கயிறை போல செயல்படுவது என்ன தெரியுங்களா, உங்களுடைய துணிச்சலான விசுவாசம். இப்போ எல்லாம் கயிறுக்குது, கொக்கியெல்லாம் மலையில் மாட்டிக்குது, என்ன போய் ஏறுங்கன்னு சொன்னால் ஒரு 10 அடி ஏறினோடனே கீழே இருக்கிற பாட்டமெல்லாம் டிங்கு டிங்கு டிங்குன்னு ஆடும் இல்லை. அதுக்கு மேலே இன்னும் ஒரு 15 அடிக்கு மேலே போயிட்டா மொத்தமாக ஆடிடும், நம்ம கீழே விழுந்துருவோம் இல்லை. கயிறு இருக்குதுன்னு சொல்லி நம்ம தடுத்து எதிர முடியாது. அவனுக்குள்ளார பயம் இல்லாத ஒரு துணிச்சல் அவனுக்குள்ளார கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஜபத்துலேயும் ஒரு பிடிமானம் இருக்கணும். ஜபத்தையும் உங்களுக்கும் எனக்கும் நம்ம தேவனிடத்தில் ஏறெடுக்க போகிறோம் தான். ஆனால் தேவனிடத்தில் ஏறெடுக்க போயிடணும் பண்ணினா என்னுடைய ஜபத்தை தேவன் எனக்கு கேட்பார் என்கின்ற அந்த விசுவாசம் எனக்கு செயல்படக்கூடிய ஒரு கயிறுனால உண்டாகிறது. அந்த கயிறு தான் துணிச்சல். இப்போது உங்களுடைய ஜபம் அந்த துணிச்சல் என்கின்ற கயிறு இருந்தால் கூட கொக்கி அப்படி என்கின்ற ஒரு சில காரியம் மலை மேலே அடிக்கப்பட்டிருக்கும். அந்த கொக்கி என்னது குறிக்குதுங்க,
தேவனுடைய விசுவாச வார்த்தைகளை குறிக்கிறது. அப்போ அந்த கொக்கி அந்த மலையில் எப்படி ஆழமாக அடிக்கப்பட்டு இருக்கிறதோ அதே போல் உங்களுடைய விசுவாச வார்த்தைகளும் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே ஊன்ற கட்டப்பட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த கயிறை பிடித்து கொண்டு துணிச்சலா மேலே ஏறி உங்களுடைய ஜெபத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு கரங்களை தட்டி. அப்போ உங்களுடைய விசுவாசம் இப்போ ஏறி வந்தாச்சு, உங்களுடைய ஜெபத்திற்கான பதில் கிடைத்து விட்டாயிடுச்சு. அப்போ அந்த கயிறும் அந்த கொக்கிகளும் நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியம். அந்த கயிறை நீங்கள் இழந்து போயிட்டீங்க, அந்த கொக்கியை இழந்து போயிட்டீங்கன்னு சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் ஜெபம் கிடையாது, உன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் துணிச்சலை வெளிப்படுத்த முடியாது. அப்போ அந்த கயிறு உங்களுடைய துணிச்சலை குறிக்கிறது, அந்த கொக்கிகள் உங்களுடைய விசுவாச வார்த்தைகளை குறிக்கிறது. அதனால தான் நான் சொன்னேன், இந்த செய்தி ஆரம்பிக்கும் போது தேவனிடத்தில் நீங்கள் புலம்பிக் கொண்டு அல்லது உங்கள் வீட்டில் நீங்கள் புலம்பிக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் குறைவுகளை பேசி கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் கயிறு ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது, ஆனால் கொக்கி கண்மலையில் அடிக்கப்படலை. அப்போ நீங்கள் அந்த கொக்கியை நம்பி இந்த கயிற்றை இழுத்துன உடனே கொக்கியும் கீழே விழுந்துடும், நீங்களும் கீழே விழுந்துருவீங்க. அப்போ விசுவாசமான வார்த்தைகள் அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நல்ல பாரமாக ஆழமாக அடிக்கப்பட்டு அது பிடித்து கொண்டு இருக்கணும் பாருங்க. அப்போ விசுவாச வார்த்தைகள், நான் சொன்ன துணிச்சல் என்பது பயமற்ற விசுவாசம். துணிச்சல் சொன்ன பயமற்ற விசுவாசம். அங்கே பயம் கிடையாது. எந்த மனுஷனுக்குள்ள பயம் இல்லையோ அவன் விசுவாசத்தை பேசுவான், விசுவாச வார்த்தைகளை பேசுவான். எந்த மனுஷன் பயப்படுறானோ அவன் இயலாமையை பேசுவான், குறைவுகளை அவன் பேசிக்கொண்டு இருப்பான். அப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ளார அந்த கொக்கியும் அந்த கயிறுமாக இருக்கக்கூடிய நம்முடைய விசுவாச வார்த்தைகளும் கயிறும் அது பிடித்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள இப்போ ஜெபம் விசுவாசத்தை சார்ந்து இருக்காது, ஜெபம் விசுவாசத்தை உங்களுக்குள்ள வெளிப்படுத்துகிற தேவனை சார்ந்து இருக்க. நல்ல கரங்களை தட்டுங்களேன். இதைத்தான் ஒரு 17 வயசு பையன் வெளிப்படுத்தினான். நம்ம அதை ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். கோலியாத் பாருங்களேன், ஒரு இராணுவமே எதிர்க்க முடியாத அந்த கோலியாத்தை ஒரு சின்ன 17 வயசு பையன் விசுவாசத்தை துணிச்சலாக வெளிப்படுத்துகிறான். அன்றைக்கி நம்ம அந்த கோணத்தில் பார்க்கல. ஆமேன். இன்றைக்கி அவன் துணிச்சலாக பார்க்குறான் பாருங்க. அவ்வளோ பேர் நிற்கிற இடத்துல அந்த ஒரு சின்ன பையன் அவ்வளோ பெரிய மாம்ச மலையை நெருங்கி போகிறான். தேவனுடைய கண்களில் அப்படியே பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டு போகிறார். ஒரு இராணுவத்தாலேயே கோலியாத்துக்கிட்ட நெருங்க முடியல, ஒரு சின்ன 17 வயசு பையன் அவன் போகிறான்னு சொன்னான். அவங்கிட்ட துணிச்சல் இருந்தது, துணிச்சலோடு கூடிய சேர்ந்த விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தோடு அவன் துணிச்சலாக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அவன் சொல்ல, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய இராணுவங்களின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினால ஜெபத்தை ஏறெடுத்துட்டான். துணிச்சலான ஜெபம். நீ எந்த ஜெபத்தை எந்த ஒரு நாமத்தை இழிவுபடுத்தி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் பயமுறுத்த பண்ணி கொண்டு இருந்தியோ அதே ஜெபத்தை நான் துணிச்சலாக ஏறெடுக்கிறேன். இல்லை, துணிச்சலாக ஏறெடுத்து போய் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். தேவன் பார்க்குறாரு, அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிறாரு. சும்மா அப்படி ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு அவனை கீழே விழ வச்சிட்டாரு. யோபு எடுத்து வாசிங்க 22:28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். அந்த வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்களேன். நீங்கள் ஒரு காரியத்தை அல்லது ஏதாவது ஒரு ஜெபத்தை விண்ணப்பத்தை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும், தீர்மானிக்கணும், டார்கெட் பண்ணணும். இப்போ நீங்கள் டார்கெட் பண்ணிட்டீங்க, தீர்மானிச்சிட்டீங்க, இப்போது அது எனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எப்படிங்களா? நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி மனதில் சந்தேகம் இல்லாமல் உறுதியாக நம்பி நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்திற்கான பதில் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தின் மேலே என்னுடைய கவனத்தை முழுசாக நான் வைக்கிறேன். அது மகளுக்கு கல்யாணம் ஆகணும், மகனுக்கு கல்யாணம் ஆகணும், வேலை கிடைக்கணும், நோய் நல்லா போகணும், பணம் வரணும், ஏதோ அதை போன வாரம் பார்த்தா எவைகளோ இல்லை எவைகளையோ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்குற அந்த காரியம் முதல்ல எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி முழு நிச்சயமாக நீங்கள் அதை விசுவாசிக்கணும். இப்போ விசுவாசித்து அதையே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஜெபிக்கும் போது அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். இப்போது அந்த மாதிரி நான் நினைத்து கொண்டு இருக்கும்போது எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன்ல, அந்த எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அந்த காலத்தில் தான் உங்களுடைய துணிச்சலை நீங்கள் வெளிப்படுத்தணும். துணிச்சலான விசுவாசத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும். ஏன்னா எனக்கு நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லி நம்பிக்கொண்டு இருப்பேன், இங்கே சூழ்நிலை கிடைக்காதுன்னு சொல்லும்.
இங்கே மனுஷன் கிடைக்காதுன்னு சொல்லுவான், இங்கே மனைவி வந்து முடியாதுன்னு சொல்லுவோம், பிள்ளைகள் வந்து நடக்காதுன்னு சொல்லுவோம், அவன் கூடாதுன்னு சொல்லுவான், சூழ்நிலைகள் பார்க்கும், அரசாங்கம் சொல்லும் முடியாது முடியாதுன்னு சொல்லும். இந்த எல்லா சத்தத்தையும் நீங்கள் ஒதுக்கிட்டு இல்லை 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 எனக்கு முன் குறிக்கப்பட்டது நிச்சயமாக எனக்கு கிடைக்கும். யோபு சொல்றான், எனக்கு முன் குறித்தது அவர் நிச்சயமாகவே செய்வார். கரங்களை தட்டுங்களேன். அதுல உறுதியா நிக்கணும், அதுல விசுவாசத்தோடு நிக்கணும். அப்போ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி இருக்கிறான்ல, அதுதாங்க துணிச்சல். கிடைக்காம போயிட்டா இல்ல, அந்த சந்தேகம் வரல பாருங்க அவனுக்கு. கிடைக்காம போயிட்டா, இது நடக்காத போயிட்டா அப்படி நினைக்கல. அவன் எனக்கு நிச்சயமா கிடைக்கும் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டு இருக்கிறான் பாருங்க. அதுக்கு பேரு தான் துணிச்சலான விசுவாசம். ஆனா இந்த துணிச்சலான விசுவாசம் அவன் மேலேயும் அவனுடைய ஜபத்தின் மேலேயும் இல்லை, மாறா அது முற்று முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேலேயே இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். இப்போ சொல்லிட்டீங்கல்ல, ஆனா சூழ்நிலை மத்தியில் சொல்லுவீங்களா? ஆமா. ஒரு போராட்டத்தின் மத்தியில் சொல்லுவீங்களா? ஜோரம் அடிச்சு சொல்லுவீங்களா? ஒரு நெருக்கத்தின் மத்தியில் சொல்லுவீங்களா? நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுடைய துணிச்சலை நீங்க பாக்குறீங்களோ பார்க்கலையோ பிசாசு பார்த்துருவான். அவன் நினைச்சிடுவான், ஐயோ இந்த அம்மாவா, ஐயோ இவங்க கிட்ட போகவே முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எந்த ஒரு சூழ்நிலையும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லிட்டாரு. நம்ம வாசிக்கிறோம், பிடிச்சிருக்கிறோம், பைபிளில் வச்சுக்கிறோம், நம்மளுடைய டிபியில் போட்டுக்கிறோம், வாட்ஸ்அப்பில் வச்சுக்கிறோம். ஆனா ஒரு சூழ்நிலை, என்னை தேவன் கைவிட்டு விட்டாரோ, என்னை மறந்தாரோ, என்னை நினையாமல் போனாரோ. அப்ப இதை சொன்னதும் இந்த வாய் தான், இதை சொன்னதும் இந்த வாய் தான். இப்ப ஆண்டவர் சொல்ல, எந்த வாய்க்கு நான் பதில் கொடுக்கணும்? எந்த வாய் பேசுறதுக்கு நான் பதில் கொடுக்கணும்? இல்ல, முடியாதுன்னு சொல்றதும் இந்த வாய் தான், முடியும்னு சொல்றதும் இந்த வாய் தான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த வாயோட வந்து என்கிட்ட பேச போற அந்த வாய் நீ தீர்மானிச்சுக்கோ. அப்ப நீ எந்த வாயோட வந்து சொல்ல போறியோ அதான் உன்னுடைய துணிச்சல். துணிச்சல் என்பது மற்றவர்களால் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு உங்களுடைய விசுவாசத்தை நீங்க வெளிப்படுத்தணும். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ எல்லாரையும் பார்க்கலாம், என்னத்துல நீ அன்பு செலுத்துவாயா? அவன் சொல்றான், துணிச்சலோடு சொல்றான், பாவம் செஞ்சவன், இயேசுவை மறுதளிச்சவன், துணிச்சலா சொல்றான், ஆமாண்டவரே. நம்மளா இருந்தா குண்டூசி குத்துனோட ரத்தம் வெளியே வந்ததுக்கு பரிதாபப்பட்டுன்னு வலிக்குத்து உட்காந்துக்கிற ஆளு நம்ம. ஆண்டவர் கேட்குறாரு, அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சு நான் பார்த்து கேட்குறாரு, நீ என்ன அன்பு செய்கிறாயா அப்படின்னு கேட்கல, எல்லாரும் விட. அப்போ உங்களுடைய விசுவாச துணிச்சலை எல்லாரை விடவும் நீங்கள் காட்டணும். எல்லாரும் ஜெபிக்கிற விதத்தில் ஜெபிச்சு நீங்கள் எதையும் ஒன்று ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. மகனே, மகளே, சகோதரன், சகோதரியே, ஆண்டவர் சொல்ல துணிச்சலான ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்தணும். ஆமாம், என்னுடைய சரீரம் இப்போ தேவனை ஆராதிப்பதற்கு ஏதுவாக இல்லாம தான் இருக்குது. ஆனால் நான் இப்போ அங்கே நின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வரும்போது என்னுடைய சரீரத்தில் பூரணமான சரீர ஆரோக்கியம் உண்டாகி நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். இதான் துணிச்சல். வீட்டில், என்னுடைய சட்டியில், என்னுடைய குடும்பத்தில் மாவும் கிடையாது, எண்ணெயும் கிடையாது. ஆனால் அந்த மனுஷன் ஒரு அடையை கேட்டான், எனக்கு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி துணிச்சலாக ஒருத்தர் போறான்ல, அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எங்க நீ இல்லை இல்லைன்னு சொன்னியோ அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்ற வரைக்கும் நான் உன்னை நிரப்புவேன். அப்ப தேவனுக்கு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. உங்ககிட்ட இல்லாத பொழுதும் நீங்க தேவனுக்கு கொடுத்து பாருங்க. அது நேரமா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், எதுவா வேணும் இருக்கட்டும், ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து கொடுப்பார். நிறைய பேர் இருக்கும்போது நல்லா தாராளமாக கொடுப்போம், ஏராளமாக கொடுப்போம். இல்லைன்னு என்ன பண்ணுவோம்? இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட இல்லை ஆனால் என்கிட்ட பூரணமாக இருக்குது. நீ இல்லை அப்படின்னு சொல்கிற இடத்துல இருந்து எனக்கு ஒன்று கொடுக்கும் போது தான் உன்னுடைய இல்லாமையாக போகும். அதுக்கு பதில் உங்கள்கிட்ட நிறைவானவர் இறங்கி வரும்போது உன்னுடைய குறைவைகள் எல்லாம் விலகி போகும். ஒரு துணிச்சல். ஆமீன். நல்லா என்னால் இருமி நிற்கிறேன், வந்து பேசவே முடியல, பரவாயில்ல, நான் சொல்லுவேன், நான் ஆண்டவருக்காக பாடுவேன். அந்த பாடலில் ஜீவன் இருக்கு, நான் பாடுற தேவன் மேல ஜீவன் இருக்கு. நான் பாட பாட என்னுடைய குரல்ல, என்னுடைய சரீரத்தில் அந்த ஜீவன் இறங்கி சரீர ஆரோக்கியம் உண்டாகும். இதுதாங்க துணிச்சலான ஒரு விசுவாசம். நல்ல கம்பீரமா வந்து சிங்கத்தை போல சீறிக்கொண்டு இருக்கிறதுக்கு பேர் கிறிஸ்தவம் கிடையாது. நீ சீறுவதற்கான சூழ்நிலையே இல்லாத பொழுதும் சீறி நீ செயல்படுவது போல்தான் துணிச்சலான ஒரு விசுவாசம். எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேங்க, எல்லாமே செஞ்சு பார்த்துட்டேன், ஒன்றுமே முடியலைங்க, கடைசியாக ஆண்டவர்கிட்ட வந்துக்கிறேன் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து பரிதவிப்பார். ஏன் தெரியுங்களா? கடைசியாக வர உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் முன்னாடி வந்துட்டாங்கல்ல, அவனுடைய துணிச்சலை பார்ப்பார். அப்போ அந்த மாதிரி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்துக்கும் நீ துணிச்சலோடு என்னுடைய சமூகத்துக்கு நீ வரணும். ஆமேன். அப்போ எல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக தேடி வருகிற தேவன் கிடையாதுங்க. எல்லாமே நீங்கள் செய்கிறீங்களோ செய்யலையோ முதல்ல நீங்கள் தேடி வர வேண்டியவர்
அவர் தான் அங்கே ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட். நல்ல கரைகளை தட்டுங்க. இப்போ ஒரு ஃபோட்டோ போட போகிறோம், அதை பாருங்களேன். பார்த்துட்டீங்க. இதை பார்க்கும்போது இந்த படத்தை உங்களுக்கு தெரியும். ஜூம் பண்ண முடியுமா கொஞ்சம்? இந்த படம் உங்களுக்கு தெரியுதா? எதை கண்டுபிடிங்க, வசனம் வாசிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். எஸ்தர் 4:16 நீர் போய் சூசானின் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். ஆமாம், வசனம் சொல்லுது பாருங்க. அவன் சொல்கிறான், நான் முதல்ல சட்டத்தை மீறுவேன். இங்கே கவர்மெண்ட் சட்டத்தை மீறுது தீமைக்கு கிடையாது. இவன் ஒரு நன்மைக்காக ராஜாவுடைய சட்டத்தை மீறி நான் ராஜாவினத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன். இதாங்க துணிச்சலான விசுவாசம். ஆமென். நான் செத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய ஜெபத்திற்கான பதில் கிடைக்கணும். அந்த பதில் மூலமாக கோடிக்கணக்கான ஜனங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகணும். அதுக்கு நான் செத்தாலும் பரவாயில்ல. ஒரு துணிச்சலான ஒரு விசுவாசத்தை அவள் விளங்கப்படுத்துகிறா பாருங்களேன். இப்போது அந்த துணிச்சலான விசுவாசத்தை அவள் வெளிப்படுத்துவதற்கு அவளுடைய வாழ்க்கையை அவள் ரிஸ்க் எடுக்கிறான். பாருங்கள் அந்த ஃபோட்டோவில் பாருங்களேன். ராஜா பாருங்கள், அதோ கடைசியாக உட்காந்து பாருங்க, அவர் தான் ராஜா. ஆமென். அந்த கடைசியாக ராஜா. இப்போ அவர் போய் பார்க்கும்போது எத்தனை அந்த தடைகளை மீறி அவள் ராஜாவின் இடத்துல அவள் போகணும் பாருங்களேன். அந்த ராஜா ரொம்ப பெஸ்ட், நல்ல ராஜா. என்னன்னா, மனைவியாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் அவருடைய பர்மிஷன் இல்லாமல் அவர்கிட்ட வர முடியாது. அந்தமாரி ஒரு சட்டம் இப்போ போட்டாக்கா, மனைவியாக இருந்தாலும் பிள்ளைங்களாக இருந்தாலும் பர்மிஷன் கேட்டுன்னு தான் கணவன்கிட்ட வரணும்னு சொன்னால் என்ன பதில் சொல்கிறீங்க? தலை கொஞ்சம் நல்ல ராஜா அவர். இப்போ அவர் பாருங்க, அவருடைய பர்மிஷன் இல்லாமல் யாரும் அவரை நெருங்கிட முடியாது. அப்படி அவருடைய பர்மிஷன் இல்லாமல் போயிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? செத்துடுவாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது கணவன் கிட்ட யாருன்னா போவீங்களா? அத்தான் அப்படின்னோடனே செத்தேன்ற பேர் டயலாக் டக்குன்னு புட்டுக்குன்னு ஒரு துப்பாக்கி சுட்டாங்க வச்சிங்களேன். எத்தனை பேர் மனைவிகள் கணவன்கிட்ட வருவாங்க? போகிறாங்க அவங்க. அந்த அம்மா போகிறாங்க பாருங்க. துணிச்சலான விசுவாசம். அவங்க ஏதோ அவங்க கணவனை போய் கொஞ்சிறதுக்காக போல இல்லை, அவங்க போய் சட்டத்தை மீறுறாங்க. எதுக்கு மீறுறாங்கன்னு சொன்னால், அவரோட சட்டம் போட்டுட்டாரு. அந்த சட்டம் அவருடைய இனத்துக்கு விரோதமான ஒரு சட்டம். அப்போ அந்த சட்டத்தை உடைக்கணும்னு சொன்னால் அந்த ராஜாவால் தான் முடியும். இப்போ அவள் துணிந்து தீர்க்கமாக ஒரு தீர்மானம் எடுத்து ராஜாவை சந்திக்க அவள் போகிறா. நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய ஜனங்கள் மீட்கப்படணும். ஆமேன். நான் அவர்களுக்காக பரிந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு துணிச்சலான விசுவாசத்தோடு அவள் ஒரு ஜெபத்தை எடுக்கிறா. என்ன தெரியுங்களா? நான் செத்தாலும் சாவேன். ஆனால் அவளுக்கு நிச்சயமாக தெரியும், நான் சாக மாட்டேன். ஏன் சாக வேண்டிய அவளுடைய வாழ்க்கையில் தேவன் அநேக இடங்களில் மனுஷனுடைய தயவை அவளுக்கு கிடைக்க பண்ணினபடினால யாராலும் மதிக்காமல் கவனம் இல்லாமல் இருந்த ஒரு ஏழை பெண் இன்னைக்கு ராஜாவுக்கு மனைவியா ஒரு எஸ்தர் ராணியாக இருக்கிறா. எத்தனை தேசத்துக்கு அவள் ராணி? 127 தேசங்களுக்கு அவள் என்னவா இருக்கிறா? ராணியாக இருக்கிறா. ஆமாம், ராசாத்தியாக இருக்கிறா. அவள் தன்னுடைய கணவன் இடத்துல போய் நான் செத்தாலும் பரவாயில்லைங்கன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். அதுக்கு பேர் தான் துணிச்சலான ஒரு ஜெபம், விசுவாச ஜெபம். தேவன் எனக்கு தயவு பாராட்டி இருக்கிறார், இப்போவும் எனக்கு தயவு பாராட்டுவார் என்று சொல்லி தன்னுடைய துணிச்சலை தன் மேலே வைக்கல, தான் ராணி என்பதனால வைக்கல. தேவன் எனக்கு இதுவரையில் தயவு பாராட்டின எபினேசர் இனிமேலும் எனக்கு தயவு பாராட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். ராஜாவுடைய கண்களில் எனக்கு தயவை கிடைக்க செய்வார் என்று சொல்லி அவர் தீர்மானித்து உறுதியாக ரிஸ்க் எடுத்து துணிச்சலான விசுவாசத்தோடு ஜெபித்து அதை அவள் செயல்படுத்துகிறா. அவளை தவிர இந்த இடத்துல அந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு வேற யாராலும் முடியாது. இதை அறிஞ்சு கொண்டு நான் தான் போகணும், இப்போ தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து போகிறா. அவருடைய நன்மை என்ன தெரியுங்களா? அந்த ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது. அடுத்த ஃபோட்டோ பாருங்கள். பாருங்கள், போய் கோலை பிடிச்சிட்டா பாருங்கள். செங்கோலை நீட்டிட்டார் அப்படின்னு சொன்னால் நீ வரலாம். அவர் சொல்கிறார், ராஜ்யத்தில் பாதி நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம் டயலாக் விடுறாரு. ஆனால் அவள் போயிட்டு மற்ற காரியங்களை செஞ்சால் நீங்கள் அதை பார்க்க முடியும். இப்போது அவை பயந்து போய் சாக போகிறேன்னு சொல்லிலாம் அங்கே ஜெபிக்கலை. விசுவாசத்தோடு துணிச்சலாக செய்கிறேன், நான் செத்தாலும் சாகிறேன், என்னுடைய ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்கணும். அப்போ நம்முடைய ஜெபத்தில் பாருங்களேன், சில வேலைகளில்
இப்படிப்பட்ட துணிச்சலான ஜெபத்தோடு தேவனுடைய செங்கோலை நீங்கள் கிட்டி சேர வேண்டிய சூழ்நிலை வரும். ஆமாங்க, உங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் உடனே கிடச்சிட்டா, நான் சொன்னது போல தான் இல்லை, உடனே கிடச்சிட்டாக்கா நம்மலாம் வந்த உடனே நமக்கு எல்லாமே ஓப்பன் டோர்னு சொன்னாக்கா அப்புறம் நம்ம சபைக்கு க்ளோஸ் டோர் பண்ணிட்டு போயிடுவோம் இல்லை. அப்போ ஆண்டவர் சில விஷயங்களை தாமதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் தாமதிக்கலை, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்ணுறாருங்களாம், தாமதிக்கிறவரை போல அவர் காணப்பட்டு பொறுமையாக அவர் இருக்கிறார். அப்போ ஒரு தேவனுடைய நாமம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் மகிமை அடைய போகிறது. அதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை தேவன் கொண்டு வருகிறார். அந்த சூழ்நிலையை நான் பயன்படுத்தி இந்த சூழ்நிலையில் என்னுடைய விசுவாசம் எப்படி துணிச்சலாக நான் செயல்படுத்த முடியும், என்னுடைய விசுவாசம் துணிச்சலாக மற்றவங்களால் செயல்படுத்த முடியாததை நான் செயல்படுத்தணும், நான் ஜெயம் எடுக்கணும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். மற்றவர்களால் செய்ய முடியாத ஒரு துணிச்சல் விசுவாசம் உங்களுக்குள்ளார எனக்குள்ளார செயல்படணும். அப்படி தான் ஒரு 3 பசங்க செஞ்சாங்க. அடுத்த ஃபோட்டோ போடுங்க. ஒரு 3 பசங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான துணிச்சல். அவங்க தான் அந்த 3 பசங்க. டக்குன்னு பேரை சொல்லுங்க பாப்போம். ஆமாம், அப்போ நல்லா படத்தை பார்த்து நல்ல கதை சொல்கிறீங்க. ஆமாம், நல்ல கரைகளை தட்டுங்களேன். பாருங்க, ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ. இந்த 3 பேரும் ஒரு முன்னாடி அந்த ஃபோட்டோவில் காட்டல, அந்த சிலைக்கு முன்னாடி நிற்க வச்சிட்டாங்க. எப்படி நிற்கிறாங்க பாருங்க, கம்பீரமாக நிற்கிறாங்க. எல்லாரும் கூனி குறுகி தாழ விழுந்து அவரை தொழுது கொண்டாங்க. அவன் சொல்கிறான், நாங்கள் ராஜாவை மட்டும் இல்லை, ராஜா வச்ச சிலையை கூட நாங்கள் தொழுது கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு துணிச்சலாக அங்கே விசுவாசத்தோடு அவனுங்க நிற்கிறானுங்க. இப்போ அந்த நின்று கொண்டு இருக்கிறானுங்களா, அந்த நின்று கொண்டு இருக்கும்போது அடுத்த போட்டோ போகிறங்களா. இப்போ ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு பாருங்க. ராஜா அப்படியே கையெல்லாம் தூக்கி பேசுகிறாரு பாருங்க, படம் நல்லா தெளிவாக தெரியுதா. ராஜாவுக்கு கோபம் வந்து சொல்கிறாரு, நீ என்னை கட்டாயமாக தொழுது கொள்ளணும், நீ தொழுது கொள்ளணும்னு சொன்னால் நான் உன்னை நெருப்பில் போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது அவனுக்கு ஒரு ஜெபம் ஜெபிக்கிறானுங்க பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 கொஞ்சம் வேகமாக வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற ராஜவாக்கிய உமக்கும் தெரிந்து என்று அவங்க முதல்ல விசுவாசம் சொல்றாங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க விடுவிக்க வல்லவர். விசுவாசத்தை பேசிட்டான். 2வது, அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். விசுவாச சொல்லிட்டான். சொல்லிட்டு சொல்றான், துணிச்சலா ஒரு காரியம் பேசுறான். ராஜாவே, இப்போ நான் உனக்கு ஒரு காரியம் அறிவிக்கிறேன். என்ன தெரியுமா, என் தேவன் எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனாலும் அவர் என்னை விடுவிக்காமல் போனாலும் நான் உனக்கு ஒரு காரியம் சொல்கிறேன், நீ வச்ச சிலையை நான் வணங்க மாட்டேன். இந்த இடத்துல உங்களை வச்சிடுங்க, என்ன வச்சிடுங்க. துணிச்சலான விசுவாசம் என்பது எழுதி வச்சு பேப்பரில் பார்த்து ரசிக்கிறது கிடையாது. துணிச்சலான விசுவாசம் என்பது அன்றாடம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிறது. அவன் சொல்கிறான், எல்லாவற்றையும் செய்ய என் ஆண்டவரால் முடியும். ஆனால் அவருடைய சித்தம் நான் நெருப்பில் வந்து சாவணும்னு சொன்னாலும் நான் சாவ ரெடியாக இருக்கிறேன். அப்படியே நான் செத்தாலும் சாவன ஒழிய உன் சிலையை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுறதுக்கு எவ்வளவு துணிச்சல் வேணும். அப்படி சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு கிடைத்து விட்டார்கள் 3 அடிமைகள்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஃபோட்டோ, அடுத்த ஃபோட்டோ போடுங்க. தூக்கி போட்டார் நெருப்பில். வேறு ஃபோட்டோ தேடி தேடி பார்த்தா கிடைக்கல. ஆனாலும் பாருங்கள், சூப்பராக ஒரு கோபுரம் எல்லாம் கட்டி அங்கே நெருப்பெல்லாம் உள்ளே விட்டு அந்த 3 பேரை தூக்கி போட்டாங்க. இப்போ ராஜா இதோ நிற்கிறா பாருங்க, வயலட் கலரில் ட்ரெஸ் பண்ணுகிறாரு. அவர் தான் ராஜா. உள்ளே பார்த்தா பெரிய ராஜா நின்றுக்கிறார். கரையில் தட்டுங்களேன். இவங்க 3 பேரை தூக்கி உள்ளே போட்டா அந்த 3 பேரை பாதுகாக்கிறதுக்கு பாருங்க பெருசாக தான் ஃபோட்டோ போட்டுக்குது இல்லை, உயரமாக விளாண்டு வராங்க. பெரிய ராஜாவை பார்த்துட்டான். நான் சின்ன ராஜா, நானே இவ்வளோ திமுறா பேசினுக்கிறேன், பெரிய ராஜா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பயப்படுறான். ஆமேன். அந்த பயம் ராஜாவுக்குள்ளே வர்றதுக்கு அந்த 3 பேர்கிட்ட என்னங்க இருந்ததுங்க? துணிச்சல் மட்டும் இல்லை, துணிச்சலோடு கூடிய விசுவாசம், விசுவாசத்தோடு கூடிய ஜெபம். அல்லேலூயா. அப்போ சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலைங்க. யாருமே அந்த சூழ்நிலை எஸ்கேப்பாக தான் பார்ப்போம். எஸ்கேப் போய் தப்பிச்சு எங்கே ஆமாமான்னு சொல்லிட்டு ஒரு கும்பிட போட்டுட்டு பக்கத்துல போய் கத்த நல்லவர் சொல்லிட்டு ஓடிடலாம். ஆனால் அவனுக்கு தெரியும் காரணம் தப்புனா மரணம். இங்கே நான் வந்து நோ சொல்லிட்டேன்னா நோ தான் என்னுடைய வாழ்க்கையில், அதோட முடிஞ்சு போச்சு கதை. அதில் இப்படி திரும்பி பார்க்கும்போது நல்ல
நம்ம சாதாரணமாக பார்பிக்கு போகிற நெருப்புலேயே கையை வச்சாலே பயந்து இருப்போம். இங்கே சூப்பராக நெருப்பு எரியுது, இங்கே தூக்கி போட்டுட்டா என் கதை என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கி கொண்டு இல்லாமல் அவன் துணிச்சலாக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறான். அவன் அந்த இக்கு கடைசி இடத்துல என்ன வருதுங்க, என்றார்கள். அந்த இல்லுன்னு சொல்லும் போதே இல்லுல வந்துட்டார், உள்ளே வந்துட்டார். இப்போ தூக்கி போட்டவனே அங்கே ஒருத்தர் அப்படி கையில் வாங்கிக்கிறார். ஆமாம் பாருங்கள், சும்மா எவ்வளோ அணைச்சினுங்கிறாரு பாருங்க ஆண்டவர் கை தூக்கி வச்சுக்கின்னு. அந்த வல்லமை சுத்தமாக முற்றிலுமாக போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட மற்றவர்களால் அந்த சூழ்நிலையில் பாருங்கள், நிறைய பேர் ஒரு வேளை எரிச்சு போட்டிருப்பாங்க, அல்ல நிறைய பேர் அந்த சூழ்நிலையில் அந்த விக்கிரகத்தை அவங்க வணங்கியிருப்பாங்க, எல்லாம் கவனிங்களேன், வணங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த 3 பேருக்குள்ளார அப்படிப்பட்ட ஒரு வல்லமை வந்தது பாருங்க, துணிச்சலான ஒரு விசுவாசம். உங்களுடைய என்னுடைய ஜெபத்தில் தேவன் அந்த துணிச்சலான ஒரு விசுவாசத்தை பார்க்குறாரு. சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலை, நார்மலாக நாம் என்ன பண்ணியிருப்போம்னு சொன்னால், இந்த சூழ்நிலையில் முதல்ல ஆண்டவர் திட்டிருப்போம். பேதுருக்கு ஒன்றுமே இல்லை, அவன் ஒரு பயத்தில் என்ன பண்ணிட்டான், துணிச்சலாக வெளிப்படுத்திருக்கணும், வெளிப்படுத்தலை, திட்ட ஆரம்பிச்சிட்டான், புலம்ப ஆரம்பிச்சிட்டான், ஆண்டவரை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டான், எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவரை சபிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுதான் மனுஷன், நான் அப்படி தான் செய்வேன், அப்படி செஞ்சாதான் நான் மனுஷன், நான் செய்யலைன்னா துணிச்சலான வீரனா மாறிடுவேன். ஆமேன். அப்போ பாருங்க, அங்கே பேதுரு செஞ்சுட்டு சாதாரண மனுஷன், நார்மலாக அப்படித்தான் நம்ம எல்லாரும் செய்வோம். நம்மளுடைய நெருக்கடியில் ஒரு ஜெபம் எனக்கு பதில் கிடைக்கல, என்னுடைய தேவை சந்திக்கப்படலை, நான் எதிர்பார்த்த காரியம் நடக்கலை, இன்னைக்கு வர வேண்டிய ஆட்கள் வரல, மனதளவில் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க, சிந்தனை அளவில் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க தான். ஆனால் எல்லாவற்றுக்கும் பின்னால் தேவனுடைய திட்டமும் தேவனுடைய சித்தமும் இருக்கிறது. அதன் காலத்தில் தேவன் நேர்த்தியாக செய்து முடிக்கிற ஒரு நல்ல கரையில் தட்டுங்க. அதை வாட்டவர் மேபி என்ன வேணாலும் சரி, ரைட் மொமெண்ட்னு வச்சிருப்பார். முன்னாடியும் கிடையாது பின்னாடி இருந்து கரெக்டாக டங்குன்னு அந்த டைம் நிற்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்வார். அப்போது எல்லாம் நல்லா இருக்கும்போது கர்த்தர் நல்லவர் அப்படின்னு நம்ம சொல்லிடுறது ரொம்ப ஈஸி. அதில் எந்த விதமான நார்மலும் கிடையாது. அஞ்ஞானிகளும் அப்படி சொல்லிட்டு போடுவாங்க. ஆனால் எதுவுமே சாத்தியம் இல்லை, எதுவுமே நடக்கலை. அப்போ கர்த்தர் நல்லவர் நம்ம சொல்ல முடியுமா? அப்படி நம்ம சொன்னோன்னு சொன்னால் நம்மக்கிட்ட துணிச்சலான விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்குறார். ஆமாம், இப்போ நாம் ஜெபிக்க போகும்போது இந்த ஒரு சிந்தனையோடு தான் போகணும். ஆமென். என் தேவன் இடத்துல என்னுடைய விசுவாசத்தை நான் துணிச்சலாக வெளிப்படுத்த போகிறேன். இது வரைக்கும் நான் வெளிப்படுத்த ஒரு புதிய விதத்தில் நான் வெளிப்படுத்த போகிறேன். இன்றைக்கி நான் அவரை அட்ராக்ட் பண்ணிடணும், இன்றைக்கி நான் அவரை எப்படியாவது கவர்ந்துடணும். ஆமென். நான் வேலை தேடின்னு போகிறேன், எனக்கு வேலை கிடைக்கலைங்க, பரவாயில்ல, ஆனால் அந்த வேலை வாசலில் நின்று இந்த வேலை எனக்கு கிடைக்கும், இந்த இடத்துல இருந்து நான் கையெழுத்து போட்டு என்னுடைய சம்பளத்தில் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நான் நின்னேன். 2004 ஃப்ரெஞ்சே தெரியாது, போய் அந்த வேலை பதிகிற இடத்துல போய் நின்றுக்கிறேன். அந்த மதம் கேட்டாங்க, உனக்கு ஃப்ரெஞ்சு தெரியுமா? தெரியாது, ஓரமாக நில்லுன்னாங்க. அந்த அம்மா ஓரமாக நில்லுன்னா நீ போன்னு அர்த்தம். 9 மணிக்கு போனாலே 12 மணிக்கே வெளியே நின்று இருக்கிறேன். அது என்னை பார்த்துச்சு, 12 மணிக்கு மூடிடுச்சு, போயிடுச்சு, நான் நின்று இருக்கிறேன். திரும்ப 2 மணிக்கு ராம்ஸ்டாட் அந்த இதில் நான் தெரியும், திரும்ப 2 மணிக்கு என்னை மறைச்சி 10 நிமிஷம் உள்ளே போச்சு. மணி 3:30 ஆயிடுச்சு. 3:30 மணிக்கு அந்த அம்மா கூப்பிடுது, வான்னு கூப்பிடுது. என்ன ஆச்சு? எனக்கு வேலை வேணும். ஏன் வேலை வேணும்? மனைவி இப்படி தான் சிக்னல் தான் எல்லாமே. என் மனைவி இப்படி தோர்மீர் தேர் கீழே இடம் கிடையாது, பா மிசும் திரவாய் தியூர் திரவாய்னா நல்லா வேலை செய்வேன். உடனே அந்த மதம் பார்த்துச்சு, சரி நீ வேலை செய்வியா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வேலை. ஆனால் நின்றுக்கு நேரம் நான் சொல்கிறேன், எனக்கு வேலை கிடைக்கும், இந்த ராஸ்தாவில் நான் கையெழுத்து போட்டு சம்பளத்தை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஒரே ஒரு மாதம் தான் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கினேன். 2வது மாதம் என்ன அம்புஷே பண்ணிட்டாங்க. நல்லா கரங்களை தட்டுங்களேன். அதுக்கப்புறம் அந்த ராஸ்தாடு ஆந்தரியமில் என்னுடைய ஃபீஸ் பே கிடையாது, என்னுடைய ஃபீஸ் பே கம்பெனிக்கு போயிடுச்சு. ஆமேன். அப்போ உங்களுடைய விசுவாசம் துணிச்சலாக நிற்கணும். ஆமேன். நீங்கள் மனைவி அப்போல்லாம் ஃபோன் இந்த மாதிரிலாம் கிடையாது, இவங்க தேடி நிற்கிறாங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இன்றைக்கி ஒரு உறுதியோடு வந்தேன், இன்றைக்கி போனால் வேலை எடுத்துடணும். வேலைக்கு ஃப்ரான்ஸுக்கு வந்த முதல் வாரத்தில் வேலை எடுத்துட்டேன். ஒரு மாதம் தான் நான் ஆந்திரியில் இருந்தேன். 2வது மாதத்தில் அம்புஷ் ஆகிட்டேன். 21 வருஷம் ஆகுது. ஆமேன். கரைகளை தட்டுங்களா நல்லா. துணிச்சலான ஒரு விசுவாசம். அப்போ முதல் அடியை தாங்க நீங்கள் எடுத்து வைக்கணும். 2வது 3வது அடி யார் எடுத்து வைப்பா தெரியுமா? தேவன் எடுத்து வைப்பார், உங்களுக்காக எடுத்து வைப்பார். அவனுங்க சொல்லுறது வைக்கலாம் காத்து கொண்டு இருந்தார் ஆண்டவர். அவன் சொல்லி முடித்தான், தூக்கி உள்ளே போட்டான். அவன் போய் கிட்ட கூட போயிருக்க மாட்டான். அங்கே போய் 2 பேரும் அழகாக 3 பேரும் சேர்ந்து 4 பேரும் சேர்ந்து வாக்கிங் போய் கொண்டு இருக்கான். ஒரு துணிச்சலான விசுவாசம். அந்த துணிச்சலான விசுவாசத்தை நம்ம மேலே வைக்கக்கூடாது. அப்படி வச்சா அது துணிகரமான விசுவாசமாக மாறி போய்விடும். எப்படி செங்கடல் திறந்துச்சு, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் போனாங்க, நானும் அப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வோனுடைய அந்த வீரர்கள்லாம் வசனம் போடப்படுறவங்க எப்படி வந்தாங்களாம்? துணிகரமாக அவங்க நுழைஞ்சாங்களாம்.
வசனம் சொல்லுது ஒருத்தவும் கூட தப்புல. ஆனால் இவங்கெல்லாம் முன்னாடி ஓசன்னா இயேசுவின் நாமத்தில் வருகிறவர் ஓசனான்னு சொல்லிட்டு பாட்டு பாடினே போனாங்க. அவங்க கடந்து போயிட்டாங்க. இவன் பார்த்தான், அவங்களே போனான் அடிமை, என்னால் போக முடியும்னு சொல்லிட்டு அவன் உள்ள நுழைஞ்சான் பாருங்க, அழிஞ்சு போயிட்டான். ஆமே. அப்போ துணிச்சலான விசுவாசத்தினுடைய முதல் அடியை நீங்கள் எடுத்து வைங்க. அப்படித்தான் நம்ம இதை நான் பல முறை சொல்லிட்டேன், இதுக்காக சொல்கிறேன். இந்த துணிச்சலான அந்த விசுவாசத்தை அடி எடுத்து வைக்கும்போது இந்த சபைக்கு அப்படித்தான் இல்லைங்களா? நானும் அவரும் போயிட்டு எங்கெங்கே இடம் தேடினுக்கிறோம், இந்த இடம் கிடச்சிது. நிறைய கதைகள் இருக்குது, இப்போ டைம் இல்லை. அப்போ முதல்ல விசுவாசத்தோடு ஒரு கதையை ஆரம்பிக்கணும். போகலாங்க, செய்யலாங்க. அழைச்சி ஒரு நம்மளை நடத்துவார், போவோம். 5 பேர் தான், 7 பேர் தான், 8 பேர் தான், 10 பேர் தான், 12 பேர் தான். இன்னைக்கு இவ்வளோ பேர் இன்னும் மாறுவாங்க இல்லை? அப்போ அதுக்கு ஒரு துணிச்சலான அடிக்கு நம்ம முடியுமா முடியாதா? சபையை எடுக்கிறோமே, வாடகை யார் கட்டுவா? ஜனங்க வராங்களா வரமாட்டாங்களா? அதில் குறைவையை குறித்து சொல்லும் போது இது ஒரு பெரிய வனாந்தரம், இங்கே தமிழ் ஜனமே இல்லைன்ட்டாங்க. ஆனால் இங்கே குடும்பம் வந்துருக்குதுல்ல, கடலை தட்டுங்களேன். ஆமே. அப்போ மனுஷன் வெளியே பார்க்குறான், ஆண்டவர் உள்ளே பார்க்குறாரு. துணிச்சலாக முதல் அடி எடுத்து வைங்க. ஆமே. இன்னைக்கு கூட துணிச்சலாக எடுத்து வச்சவங்க தான் இங்கே இருக்கிறீங்க. காலை எடுத்து வச்சு பயந்து இருந்தவங்க கெஸ்ட்டாக வந்தாங்க, ஒஸ்ட்டாக போயிட்டாங்க. நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கிறீங்க என்றைக்குமே ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள். ஆமே. அப்போ அப்படி தான் துணிஞ்சு ஒருத்தவன் காலை வச்சான். அவனை மட்டும் பார்த்து முடிச்சிடலாமா? எத்தனை பேருக்கு அதை பார்க்க ஆசையாக இருக்குது? துணிஞ்சு ஒருத்தவன் காலை வச்சான். அப்படி துணிஞ்சு காலை வைக்கிற அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். இது இல்லை, இவரு கிடையாது. அது இருக்கட்டும். எடுத்து வாசிங்க. மத்தேயு 14:28 டக்கு டக்குன்னு வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். பேதுருக்கு ஒரு பெரிய ஆசை. என்ன ஆசை தெரியுங்களா? இயேசு கடல் மேல நடந்து வர்றாரு. எப்படி நடந்து வர்றாரு பாருங்க, சூப்பரா இல்ல? செருப்பு கூட நினைல பாருங்க. போட்டோ தேடி எடுத்தேன். ஆமீன், சந்தோஷப்படுங்க எல்லாரும். இப்படித்தான் நாம கடல் மேல நடக்க போறோம். ஆமீன் சொல்லுங்கப்பா எல்லாரும். ஆமீன். பாருங்க, உங்களுக்கு போட்டோ தெரியுதா? ஓகே, பாருங்க, நல்லா அழகாக தண்ணி மேலே நடந்து வர்றாரு ஆண்டவர். ஓகே, இதை பேதுருக்கு பார்த்த உடனே ஒரு பெரிய ஆசை. அந்த ஆசையில் என்னால் முடியுமா முடியாதா அதெல்லாம் அவர் யோசிக்கல. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், பேர் சொல்கிறார், ஆண்டவர் நடந்து வருது நீங்கள் தான். அப்படி அவருக்கு இயேசுன்னு தெரியும். ஆனால் என்ன அவருக்கு புரியலன்னு சொன்னால், தரை மேலே நடந்து வர்றது போல் நீங்கள் தண்ணி மேலே நடந்து வரீங்களே. தண்ணி மேலே நடந்து வருது ஆவியாக இல்லாமல் நீங்களாக இருந்தால் நானும் நடக்கணும். அவர் சொல்கிறார், உங்ககிட்ட வருதுக்கு எனக்கு நீங்கள் கட்டளை கொடுங்க, பர்மிஷன் கொடுங்க. இப்போ அவர் துணிச்சலான ஒரு ஜபத்தை எடுக்கிறாருப்பாங்க. அங்கே படகுல இவரு மாரி இன்னும் ஒரு 11 பேர் இருக்கிறாங்க. மொத்தம் 12 பேர் தான் கடலில் உட்காந்துக்கிறாங்க. இயேசுவை பார்த்த மட்டத்தில் இவருக்கு மட்டும் ஒரு துணிச்சலான ஒரு விசுவாசம் வெளி செலுது. பேதுருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் முந்திரி கொட்டை மாதிரி துருத்துன்னு ஒரு கருத்தை பேசுகிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் அதுக்கு பின்னால் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு துணிச்சல், மனசில் இருக்கிற மாதிரியே பேசுறது. அது தப்போ ரைட்டோ, என்னால் நான் பேச தெரியும், காரணம் நான் பேசுறத கேட்க என் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தை துணிச்சலாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷன் தான் பேதுரு. பாருங்க, தண்ணியில் எந்த ஒரு மனுஷனும் நடந்து வந்ததை இது வரைக்கும் பேதுரு பார்த்தது கிடையாது, இனி பார்க்க போகிறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது தண்ணி மேலே நான் நடப்பேன் என்று சொல்லி அந்த மனுஷனுக்குள்ள எப்படிங்க விசுவாசம் வந்தது? தண்ணி மேலே நான் நடப்பேன் என்று சொல்லி எப்படி அந்த மனுஷனுக்கு விசுவாசம் வந்துச்சு? பார்த்தான், என் ஆண்டவர் நடந்து வரார், என் தேவன் நடந்து வரார், அவரால் நடக்க முடியும்னு சொன்னா என்னாலையும் நடக்க முடியும். அல்லேலூயா. நான் தனிமையா நடந்து போல, நான் நடந்து போறவர் என் தனிமையை நீக்கி எனக்கு வாழ்வளிக்கக்கூடியவர், என்னுடைய வாழ்க்கையை மறுரூபம் மாற்றக்கூடியவர், என்னை கீழே விழாதபடிக்கு காத்துக்கொள்ளக்கூடியவர், நான் கேட்டால் அவர் நிச்சயமாக செய்வார் என்று சொல்லி மீனவனா இருக்கிறேன். நான் பிறந்ததுலேருந்து தலைமுறையாக மீனவங்க, எனக்கு கடல் மேலே நீச்சல் அடிக்க தெரியும், சும்மா நடந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிலாம் அவன் துணிகரமெல்லாம் இறங்கல. என்னால் நடக்க முடியாது, நடந்து வந்தது எங்களுடைய தகப்பனாக இருக்கிறபடினால என்னால் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி இயேசுவை நோக்கி பார்த்து அவன் துணிச்சலாக ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறான். இயேசுனுடைய இருதயம் எப்படி தெரியுமா சந்தோஷப்பட்டிருக்கோம்? உலகத்திலேயே முதல்ல நடந்தது கடல் மேலே நான் தான், என்ன மாதிரியே ஒரு மனுஷன் நடக்க ஆசைப்படுறானே, அவனுடைய ஆசையை நம்ம நிறைவேற்றணும்னு சொல்லி கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமீன். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கடல் மேலே நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. உங்களுடைய பிரச்சனைகள் மேலே, உங்களுடைய போராட்டங்கள் மேலே, உங்களுடைய கடன் மேலே, உங்களுடைய நோய் மேலே, உங்களுடைய வியாதியின் மேலே, எல்லாவற்றுக்கும் மேலே உங்களுடைய அவிவிசுவாசத்தின் மேலே, உங்களுடைய பிரச்சனைகள் மேலே நீங்கள் நடந்து தான் ஆகணும். காரணம், உங்களுக்கும் எனக்கும் முன்னாடி நம்ம அப்பா நடந்துட்டாரு.
ஆமென். அவர் நடந்து அதை ஜெயிச்சாரு. அவருடைய வித்துக்கள் நம்மங்க, அவருடைய ரத்தம் நம்ம, அவருடைய சதை, அவருடைய எலும்புகள், அவருடைய மாம்சமா இருக்கிறோம் நாம. நம்மளால நடக்க முடியும். நல்ல காரங்களை தட்டுங்களேன். எல்லாருமே பார்த்து பயப்படுகிற, எல்லாருமே பார்த்து செய்ய முடியாது நினைக்கிற ஒரு சூழ்நிலைய ஒரு துணிச்சலான விசுவாசத்தோடு கூட என் தேவன் மேல வைக்கக்கூடிய அந்த துணிச்சலோடு கூட நான் இறங்கி செயல்படுவேன்னு சொன்னா கடல் தண்ணியும் எனக்கு ஒரு கட்டாந்தார தான். ஆமென். பாருங்க, பேதுரு சொன்ன மாத்திரத்தில் அந்த வார்த்தை அவன் காதுல விழுந்த உடனே எல்லாருக்கும் அந்த வார்த்தை விழுந்திருக்கும்ல. எவனுமே எழுந்திருக்கல. ஏன்னா எல்லாரும் கடலை பார்த்தான், இவன் கர்த்தரை பார்த்தான். எல்லாம் தண்ணியை பார்த்தான், அவன் தேவனை பார்த்தான். பாருங்க, கீழே இருக்கிறது தண்ணி, நான் காலை வச்சா உள்ளே போவோன்னு அவன் நினைக்கல. அவனுடைய சிந்தனையில் இயேசு நடந்து வராது, அது ஒரு கட்டாந்தாரையாக தான் இருக்கணும். நானும் கட்டாந்தாரை மேலே தான் நடந்து போகிறேன்னு சொல்லிட்டு காலை வச்சான், நடந்தான். ஒரு 10 அடி போனான், கீழே விழுந்துட்டான். ஆனால் நம்மெல்லாம் பேதுரு விழுந்ததை பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் தூக்கி எடுத்த உடனே பேதுரு ஆண்டவர் என்ன பண்ணாங்களாம்? கடல் மேலே நடந்து வந்து போட்டோ போடுங்கம்மா. இப்போ 10 அடி தான் வந்திருப்பார். 10 அடி வந்தோடனே பேதுரு என்ன பண்ணிட்டாருங்க? கீழே வந்துட்டார். ஆனால் நார்மல் தான். பின்னாடி இடி இடிக்குது, அலை அழிக்குது. அதை பார்த்தோன்னே ஆண்டவரை பார்த்தாரு. ஏன்னா பின்னாடி இருக்கிறவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? 11 பேர் உட்காந்து என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறினே போயின்னுக்கிறீங்க. நல்லா கார் வாங்குறீங்க, நல்லா பங்களா வாங்கி, நல்லா செழிப்பாக இருக்கிறீங்க. பின்னாடி இருக்கிறவனா சொல்லுவான், ஏடே கார் பஞ்சர் ஆச்சுறான் ஒருத்துவான். அப்போ தான் ஏடி மெதுவாக போடா முன்னாடி இடிக்க போகிறான். இவன் சொல்லியிருப்பான், டேய் நீ போறிய பாரு, பின்னாடி அலை அடிக்குது பாரு, பின்னாடி காற்று அடிக்குது பாரு, விழுந்துட போகிறேன்னு. இப்போ இயேசுவை பார்த்தவர் கடலை பார்த்துட்டாரு. இப்போ கீழே விழுந்துட்டாரு, விழ போகிறாரு. பாருங்கள் அந்த ஃபோட்டோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஆமென். தூக்கி எடுத்துட்டாரு. இப்போ தூக்கி எடுக்கிறல்ல, அதே போல தான் நீங்களும் நானும் ஜெபத்தில் நம்முடைய துணிச்சலில் விழுந்து போகக்கூடிய சில நேரங்கள் வரும். நீங்கள் நம்பி துணிச்சலாக ஒரு சில காரியங்கள் செய்வீங்க, தோல்வி அடையத்தான் செய்யும். நீங்கள் விழுந்து போகத்தான் செய்வீங்க. அந்த விழுந்து போகுவது கூட எதுக்கு தெரியுங்களா? தேவனுடைய கரம் உங்களை தொடுவதற்காகத்தான். கரங்களை தட்டுங்களேன். நீங்கள் விழுந்து போகிறது கூட தேவன் உங்களை தூக்கி எடுப்பதற்காகத்தான். இன்னைக்கு ஒரு சில ஊழியக்காரங்க, ஒரு சில மனுஷங்க, ஒரு சில குடும்பத்தார் விழுந்து போகிறாங்கல்ல, நம்ம அவங்க விழுந்து போகிறத பார்க்குறோம். ஆனால் அவங்க விழுந்து போகும்பொழுது இயேசுவேன்னு கத்துனா போதும், அவருடைய கரம் வந்து அவங்களை தூக்கி எடுத்து நிறுத்தி நிற்க செய்யும். மறுபடியும் கடல்ல அவர் விழுந்து போக மாட்டார். அடுத்த போட்ட போறோங்கம்மா. இப்போ பாருங்க, எப்படி வாக்கிங் போகிற 2 பேர், 2 ஃப்ரெண்டுங்க பேசின்னு போகிற மாதிரி கடலில் பேதுருவும் இயேசுவும் நடந்து போகிறாங்க. அந்த பக்கத்தில் படகுல 11 பேர் எப்படி பார்க்குறான் பாருங்களேன். இன்னைக்கு அப்படி தான் உங்களை சுற்றி இருக்கிற 11 பேர் பார்ப்பாங்க. கரைகளை தட்டுங்களா. நீங்கள் இயேசுவை மாத்திரம் பிடித்து கொண்டீங்கன்னா போதும். கடல் மேலே நீங்கள் நடந்து போவீங்க, தனியாக இல்லை, இயேசுவோடு நடந்து போவீங்க. உங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். ஆமீன். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். ஆமீன். கொஞ்ச நேரம் தாங்க அவன் நடந்திருப்பான், விழுந்துட்டாங்க. ஆனாலும் விழுந்தவனை அந்த 11 பேர் பார்த்து நல்லா கரம் தட்டியிருப்பாங்க. நான் சொன்னல பாத்தியா, நீ விழுந்துட்ட, தண்ணி மேலே நடந்து போகிறோன்னு சொல்லியிருப்பாங்க. அவன் இல்லை, இயேசுவேன்னு கூப்பிட்டான். ஆண்டவர் தூக்கி எடுத்துட்டு இப்போ 2 பேரும் நடந்து போயின்னு இருக்கிறாங்க. ஆமீன். இப்போ தண்ணி மேலே நடந்து வந்தார இயேசு, அவருக்கு எவ்வளோ துணிச்சலான விசுவாசம் இருக்கும்? இயேசுவை பார்த்தா எனக்கே துணிச்சல் வருதுன்னு சொன்னா இயேசுக்குள்ள எப்படி துணிச்சல் இருக்கும்? அந்த துணிச்சலை பார்த்து முடிக்க போறோம். மார்க் 11:3. ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கும் வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். ஆமா, ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ஆண்டவர் போகிறதுக்கு ஒரு BMW கார் வேணும். அதில் தான் அவர் போகணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ சீடர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே நிறைய கார் இருக்குது, உங்களுக்கு என்ன கார் வேணும்? நீ போப்பாங்க, ஒரு டெஸ்லா கார் நிற்கும், அதை எடு, நீ பண்ண ஸ்டார்ட் பண்ணு. எவனா கேட்டால் ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லு, அவன் உனக்கு கொடுத்துருவான்றாரு. இதை சொல்லுறதுக்கு ஆண்டவர்கிட்ட எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கணும்? சாதா விசுவாசம் வேணுமா? இல்லை, ஒரு துணிச்சலான ஒரு விசுவாசம் இருக்கணும். இதுக்கே நீங்கள் பயந்துடாதீங்க. என்னடா கரெக்டாக டெஸ்லா காருன்னு சொன்னார், அது உள்ள உட்காந்தோன்னே கரெக்டாக கழுதுன்னு சொன்னார், அங்கே இந்த கழுது தான் கட்டியிருக்கும், அந்த கழுதை நீ போய் அவுக்கும் போது ஒருத்தன் வந்து கேட்பான்றார். நீ அவுத்து இட்டுன்னு வரும்போது கேட்பான்னு சொல்ல, நீ அவுத்துன்னு இருக்கும்போது ஒருத்தன் கேட்பான். அப்போ கரெக்டாக டைமிங் சொல்கிறார் ஆண்டவர். அவுக்கும் போதே நீ போய் ஸ்டார்ட் பண்ணுவப்பா வண்டியில் உட்காந்து. அப்போ ஒருத்தன் வந்து கேட்பான், இது எங்கள் ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லிட்டு நீ பண்ணு வா, மீது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அப்போ அங்கேயே ஒரு துணிச்சலான விசுவாசம். இப்போ இன்னொரு துணிச்சல் விசுவாசம் அவர் வெளிப்படுத்த போகிறார். இப்போது அந்த வந்துருச்சு, டெஸ்லா கார் வந்துருச்சு இல்லை? இன்னைக்கு டெஸ்லா தான், அன்றைக்கி கழுதை. ஓகே, இப்போ இயேசு கிறிஸ்து கழுது மேலே ஏறி உக்காந்துட்டாரு. உக்காந்த உடனே இப்போ இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே நுழையிறாரு. ஆமீன். அவர் எருசலேமுக்குள்ளே நுழையும் போது தாராளமான ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, போர்வை தூக்கி போடுறாங்க, புடவை
சிலைகள் மாரி தூக்கி போடுறாங்க. பக்கத்தில் இருக்கிற கிளையெல்லாம் உடைச்சி இலையில தூக்கி போடுறாங்க. அந்த கழுதை அப்படி சூப்பராக நடந்து போயின்னுக்கிறார். பஞ்சு மரத்தில் போகிற மாதிரி போயின்னுக்கிறேன். அப்போ போகும்போது தான் பாடணும்ல பாட்டு, ஓசானா ஓசானா ஓசானா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இயேசு இங்கே துணிச்சலான விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். இதுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து எத்தனையோ முறை எருசலேமுக்கு போயிருந்தாலும் இன்னைக்கு எருசலேமுக்குள்ளார அவர் ராஜாவாய் அவர் போகிறார். ஆமென். சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தான் தாவீதின் வம்சத்தில் வந்த ராஜா, இஸ்ரவேலை மீட்கிற ராஜா. சாதாரணமே போதகர்னு சொன்னாலே அவரை சாகடிக்க அல்லது கல்லால் அடித்து சாகடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரும் கூட்டம் நின்று கொண்டு இருக்கிறது. அவங்களுக்கு முன்னாடி போய் தனியாக துணிச்சலாக சொல்கிறாரு, நான் தாயா ராஜா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆறுதலுக்காக காத்து கொண்டிருந்தாங்களே அந்த ராஜா நான் தான் சொல்லிட்டு அந்த கழுதையின் மேலே கம்பீரமாக நடந்து போகிறாரு. அப்போ ஜனங்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் முக்கியம். 10வது வசனம், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதங்களிலே ஓசானா என்று சொல்லி ஆசீர்வதிச்சாங்க. இப்போ இயேசு போறாரு. இயேசு போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க, நம்முடைய பிதாவாகிய தாவீது, நம்முடைய தகப்பனாகிய தாவீதின் குமாரன் ராஜாவாக எருசலேமுக்குள்ள நுழைகிறார், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவர் சொல்றாங்க. சொல்லும் போது சுற்றி இருக்கிற கண்கள் எல்லாம் பார்க்குது, இவரா ராஜா, இவரா இஸ்ரவேலை மீட்க போகிறவர் என்று சொல்லி சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து துணிச்சலா நுழைகிறார் உள்ள இருக்க. ஆமென். அவருக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன தெரியுங்களா, நான் இப்போ துணிச்சல அதுக்குள்ள போவேன். என்னை இவர்கள் எல்லாம் ராஜான்னு தெரிஞ்சுக்கொத்தாலும் என் மேல ஒருத்தவனும் கை போட முடியாது. பிதாவினுடைய நேரம் நெருங்கும் போது நான் என்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு துணிச்சலா ஜபத்தோடு இயேசு கிறிஸ்து நுழைகிறார். அதை நம்ம வாசித்தோம். ஆகையால் ஏற்ற காலத்தில் நமக்கு உதவி செய்யக்கூடிய கிருபையை இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு தைரியமாய் துணிச்சலாய் அவருடைய சமூகத்தில் நம்ம கிட்டி சேருவோம். நல்ல கரைகளை தட்டி ஏந்தி நில்லுங்களா, ஏந்தி நில்லுங்க.